எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குட்டி லைவ். ஹாப்பி வீக்கெண்ட். நாளைக்கு சாட்டர்டே சண்டே வர போகுது. ரொம்ப நாள் கழிச்சு உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். வாங்க, வணக்கம். டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா? குட் ஈவினிங். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாரிமுத்து ஹாய் ஹாய். வாங்க மாரிமுத்து, வணக்கம். ஹாப்பி ஈவினிங். சாப்பிட்டீங்களா? டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா? மாரிமுத்து, ஒர்க்கெலாம் எப்படி போயிட்டுருக்கு? ஹாப்பி ஹோலி எல்லாருக்கும். ஹோலி மாதிரி உங்கள் லைஃப்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாழ்த்துக்கள். எம்கேவி வந்திருக்காங்க. ஹாய், வாங்க, வணக்கம். எம்கேவி எந்த ஊர்லேருந்து நம்ம லைவ் பார்க்குறீங்க? நோ, இனிமேல் தான் ஒர்க். சூப்பர். ஓகே ஓகே மாரிமுத்து. காஃபி டீ ஏதாவது குடிச்சிட்டே ஒர்க்கை பாருங்கள். ரிலாக்ஸாக இருங்க, டென்ஷன் பண்ணிக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க மாரிமுத்து, தேங்க்யூ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணுறீங்களா? இல்லை இல்லை, லவ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. லவ்லாம் பண்ணலை, சிங்கிள் தான். லவ் பண்ணுற மனநிலையில் இல்லை நான். ஒர்க்கு, ஃபேமிலி கமிட்மெண்ட் நிறையா இருக்குது. ஸோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் லவ். தமிழ்ச்செல்வி அக்கா எங்கே இருக்கீங்க? டீச்சர் அம்மா வாங்க. இல்லை, வாய்ப்பே இல்லை. நான் ப்ரப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேட்குறாரு எம்கேவி. நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ சோஷியல் மீடியான்ட்டு இல்லை, லைவில் நேரில் வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் இல்லை நான். இந்த சிங்கிள் லைஃபே நல்லாயிருக்கு. இந்த லவ் கிவெல்லாம் பேசாதீங்க, அந்த டாப்பிக்கை கட் பண்ணிவிடுங்க. மாரிமுத்து பொய் பொய் பொய்ன்றார். அப்படி என்ன மாரிமுத்து பொய்? புரியலையே. உண்மைதான், நான் சொல்வது முற்றிலும் உண்மை. ஹோலி செலிப்ரேஷன்ல எப்படி போயிட்டு இருக்கு? கலர் பவுடர்லாம் அடிச்சு மூஞ்செல்லாம் பூசிட்டாங்களா? நாளைக்கு வீக்கெண்ட் எல்லாருக்கும் என்ன பிளான்? எங்கே போகிறீங்க? கமெண்ட்ஸ் ஸ்டக் ஆகுது. என் மொபைலில் தான் இந்த இஷ்யூவா இல்லை லைவ் பேசுகிற எல்லாருக்குமே அதானான்னு தெரியல. பாதி கமெண்ட்ஸ் வருது, பாதி கமெண்ட்ஸ் ஸ்டக் ஆகிடுது. வேற ஒரு ஃபோன் வச்சு பார்த்தா தான் வருது.
இருக்கீங்களா? ஒரே அமைதியா இருக்கு. இங்க நம்மளுடைய அண்ணனுங்கள் எல்லாம் காணும். பாசமுள்ள கார்த்தி அண்ணா, முபாரக் அண்ணா, தம்பி பரத், டீச்சரு, வேலு நாச்சியார் தாத்தாவை காணும். லவ் மீன்ஸ் லவ் காணும். சிஸ்டர் விளாக்ஸ் கோபிகாவை காணும். பழைய ஆள் எல்லாரும் போயிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. டெய்லி லைவ் போட்டாதான் எல்லாரும் வருவாங்க. நம்மளே ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை லைவ் பக்கம் வந்து தலையை காமிச்சா எங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கே கரெக்டாக இருக்கும். அப்படிதானே? இல்லை பிஸியாக இருப்பாங்க போல எல்லாரும். இன்னைக்கு ஹோலி வேற, வீக்கெண்ட் வேற வந்துருச்சு. ஃபேமிலி கூட கமிட்மெண்ட்ல இருப்பாங்க. இதனால டெய்லி 6 o'clock லைவ்ல கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நான் ஆரம்பிச்ச உடனே பார்த்துட்டு வருவாங்க, பேசுவாங்க. ஐ ஜமுனா சண்முகம் வந்திருக்காங்க, வாங்க வாங்க. சிஸ்டர் ஃப்ரீ லூஸ் ஹேர் ப்ளீஸ், ஓப்பன் ஹேர் கிளிப். ஃப்ரீ ஹேரா? இப்போ ஆல்ரெடி ஃப்ரீ ஹேரில் தான் இருக்கேன் ஜமுனா சண்முகம். இன்னும் ஃப்ரீ ஹேரில் விட்டேன்னு வச்சுக்கோங்க, பெயின் மாதிரி இருக்கும். எனக்கு வேண்டாம், வெள்ளிக்கிழமை, ஸோ அதனால இந்த ஃப்ரீ ஹேரே போதும். இன்னொரு நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ரீ ஹேரில் விடுறோம், ஓகேவா? ஜமுனா சண்முகம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நம்மள மாதிரி வெட்டியாவா இருப்பாங்க. ஆமா ஆமா மாரிமுத்து, நீங்க கேட்கறது கரெக்ட் தான். பட் அவ்வளோ வெட்டியா இருந்துமே லைவ் பாக்குறீங்களா? அதே எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க. முக்கியத்துவம்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்மளை நம்பி இருக்கவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசணும்ல. ஸ்டார்டிங்ல இருந்த அதே லவ் அண்ட் சப்போர்ட் கடைசி வரைக்கும் இருக்கணும்ல. ஓகே ஓகே, நல்லா இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ ஜமுனா சண்முகம். சாப்பிட்டீங்களா? டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா? எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாம் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி டு சி யூ ஆல். தேங்க்யூ தேங்க்யூ ஜமுனா சண்முகம். ஓகே ஓகே ஜமுனா சண்முகம், டாடா. See you tomorrow. அப்பா கார்த்தி அண்ணா, வாங்க வாங்க, வணக்கம். உங்களை தான் கேட்டுன்னு நேரம். வணக்கம் மை பாசமுள்ள அன்பு அம்மா, மை தங்கச்சி. வாங்க அண்ணா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? டீ காஃபில குடிச்சிட்டிங்களா அண்ணா? பாசமுள்ள அம்மா எங்க தங்கச்சி. அம்மா வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க. நாளைக்கு அம்மாவுக்கு பர்த்டே. 60 வயசு கம்ப்ளீட் ஆக போகுது. 60th பர்த்டே. ஏன்னா டீ காஃபி நோ. ஓ ஆமாம், உங்களுக்கு டீ காஃபி பிடிக்காதுல்ல, சாரி. அப்போ ஜூஸ் குடிங்க, வெயிலுக்கு ஜில்லுன்னு. பாசமுள்ள அப்பா எங்க தங்கச்சி. அப்பா வந்து வேலைக்கு போயிருக்காருன்னா வர நேரம் தான் வந்துகிட்டே இருப்பாரு அப்பா. என் அத்தை மகளே நலமா? யார் அது? விஆர் முத்துராமன். நான் உங்களோட அத்தை பொண்ணா? சூப்பர், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என் அத்தை மகளே வணக்கம் அப்படின்றாரு. ஓகே வணக்கம், நன்றி. நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? எந்த ஊர்ல இருந்து நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க? என் பாசமுள்ள அத்தாச்சி. அத்தாச்சி லைவ் பேசிட்டு. மம்மியோட ஃபேஸை சர்ப்ரைஸாக உங்களுக்கு ரிவைல் பண்ணணும், அதனால தான். உன் குழந்தன் மதுரை.
அத்தாச்சி நானும் குழந்தை. அப்படியா? என்னோட குழந்தைனா நீங்க? யாருன்னு தெரியல. மதுரையில இருந்து பேசுங்களா? சூப்பர். வணக்கம் பாசமுள்ள அம்மா. கார்த்திகை பாத்துட்டீங்களா? அம்மாவோட குரல் வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்களே அம்மா வந்துட்டாங்கன்னு. அம்மாவுக்கு வணக்கம் சொல்றாரு. லைவ் வாங்க அம்மா. வருவாங்க வராங்க. ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. முக்கியமான கால் முடிச்சுட்டு மம்மி லைவ்க்கு வருவாங்க. ஓகேவா? அத்தாச்சி நீங்க எந்த ஊருன்னு கேக்குறாரு முத்துராமன். நாங்க வந்து சென்னையில இருக்கோம், தாம்பரம். நீங்க எந்த ஊரு? மதுரையா? சூப்பர். எனக்கு கேட்டுச்சு அம்மா சவுண்ட், எனக்கு கேட்டுச்சு. அப்படியா அண்ணா? ஓகே ஓகே. மேம் மெதுவா பேசுங்க, கத்தாதீங்க. ஃபோன் பேசுறாங்க. அண்ணா என்ன போலி செஞ்சுட்டீங்களா இல்ல அல்வா கிண்டிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் பேக்கரியில? ஆல் ப்ரோஸ் வணக்கம். லைக் போடுங்க ப்ளீஸ். அப்படிதான் கார்த்தி அண்ணா. தேங்க்யூ அண்ணா. எல்லாரும் அண்ணனோட பேச்சு கேளுங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம லைவ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். டெய்லி மம்மி நானும் 6:30க்கு லைவ் வருவோம். ஹாய் லாரன்ஸ் வந்திருக்காங்க. வாங்க லாரன்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம். லாரன்ஸ் எந்த ஊர்ல இருந்து நம்ம லைவ் பாக்குறீங்க? மஸ்கோ தலா ஸ்பெஷல் தங்கச்சி. சூப்பர் சூப்பர் அண்ணா. செஞ்சுட்டீங்களா? இனிமேல் தான் அல்வா கிண்டிட்டு இருக்கீங்களா? அராத்து அப்பா வாப்பா தம்பி, என்னடா ரொம்ப நல்லா வளர்க்கணும். கிட்டத்தட்ட 20 டேஸா நீ வரல. ஹாய் ஹாய் ஹராத்து, எப்படி இருக்க? நீ வரல, உன் ஃப்ரெண்ட் அஜு வரல, லவ் மீன்ஸ் லவ் வரல, ட்ரெண்டிங் ஏதோ சம்திங் வருவாங்க, அவங்கெல்லாம் வரல. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா ஆளையே காணும். நீங்களா எங்கே தான் போனீங்கன்னு தெரில. ரொம்ப மிஸ் பண்ணணும் தம்பி உன்னதான். அராத்து ரியலின்னு வேற ஒரு கேள்வி வேற கேளு. ஆமாண்டா நிச்சயமா தான். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்க அராத்து? ஹவு ஸ்வீட் ஆஃப் யூன்றான். தேங்க்யூ தம்பி. நிச்சயமா ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ நேத்து முந்தா நேத்து லைவ்ல கூட பாரு, உன் பேரில் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆளுக்கானுமே எங்க இவங்களா இருக்காங்களா இல்லையா, ஒரு நாள் நம்மளை மறந்துட்டாங்களா அப்படிலாம் கேட்டிருந்தேன். செந்தில்குமார் வந்திருக்காங்க. ஹாய் ஹாய் வாங்க செந்தில்குமார் வணக்கம். சாப்பிட்டீங்களா? டீ காஃபிலாம் குடிச்சிட்டீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டி எங்க? ஆண்டி வந்து உள்ள இருக்காங்க. இப்போ கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க. நாளைக்கு ஆண்டிக்கு பர்த்டே. 60 வயசு. அவங்க 68th பர்த்டே. நல்லா இருக்கும் வராது. நீ எப்படி இருக்க? லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன இன்னைக்கு தனியா இருக்கீங்க? ஆண்டி வருவாங்க, அவங்க சர்ப்ரைஸா வருவாங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் நான் லைவ்ல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். பரவாயில்ல, லைவ் ஸ்டார்ட் பண்ணி 20 மினிட்ஸ் கிட்ட ஆக போகுது. யாருமே மம்மி எங்கன்னு கேட்கல. பாசிபிள் கார்த்தி என்ன கேட்டாரு, அப்புறம் நம்ம அராத்து கேட்குறோம். ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ. பரவாயில்ல, எங்கெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ரொம்ப பெருமையா இருக்கு. நாளைக்கு அம்மாவோட பர்த்டே செலிப்ரேஷன் சர்ப்ரைஸ்லாம் இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம்.
இன்னைக்கும் கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க கேட்போம். எந்த ஸ்பாட்ல? இன்னைக்கு வந்து மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம். அதுதான் ஸ்பெஷல். அங்கே வந்து பாயாசம், பால் பாயாசம் அதெல்லாம் கொடுத்தாங்க. அதான் ஸ்பெஷல். தம்பி யாராத்துக்கு ரொம்ப கொழுப்பு உனக்கு. கோவில் போயிட்டு வந்தாச்சா? என்ன ஸ்பெஷல் கேட்குறியா? கோவிலுக்கு போனாலே அதுவே ஸ்பெஷல் தாங்க. நாங்கள் கொடுக்குற சாப்பாடு தான் ஸ்பெஷலாக. என்ன நாளைக்கு சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் புளியா வர ஸ்பெஷல். தோமா அராத்து வந்திருக்கான் ரொம்ப நாள் கழிச்சு. அவன் தான் கேட்குறான், இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா, என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க கேட்போன்றான். நாளைக்கு அம்மாவோட பர்த்டே, அதான் ஸ்பெஷல். நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுப்போம். நாங்கள் வீட்லேயே செஞ்சு எப்பவும் செய்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்டில் இருக்க வயசானவங்களுக்குலாம் கொண்டு போய் கொடுப்போம். அதுதான் ஸ்பெஷல் நாளைக்கு. ரொம்ப நாளாக உங்கள் லைஃப் பார்க்காம விட்டுட்டேன், சாரி அப்படின்றது. ஐயோ நீங்கள் சாரிலாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் இன்னைக்கு வந்ததே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இட்ஸ் ஓகே செந்தில்குமார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். நாங்களும் ரொம்ப நாளாக லைவ் போடல, அதான் முக்கியமான விஷயம். இதோட போன டியூஸ்டே லைவ் போட்டால் இன்னைக்கு என்ன வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 2 நாளைக்கு ஒரு தடவை தான் லைவ் போடுறேன். நான் டீ குடிச்சிட்டேன், நீங்கள் குடிச்சிட்டீங்களான்னு கேட்குறாரு செந்தில்குமார். இப்போ தான் இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு வந்தேன். என்ன சாப்பாடுன்னு கேட்குறாரா? நைட்டுக்கு இனிமேல் தான் இட்லி இல்லை தோசை ஏதாவது தான் ஊற்றணும். நேற்று ஊருக்கு போகணுமா? எங்கள் பசங்க ஊருக்கு போகணும்னு திரும்பி அடம் பிடிக்கிறாங்க. ஊருக்கு புரியல. நேற்று ஊருக்கு போகணுமா? எங்கள் பசங்க ஊருக்கு போகணும்னு திரும்ப அடம் முடிக்கிறாங்க. ஓ அப்படியா? ஊருக்கு வில்லேஜுக்கு போனோடனே மெட்ராஸ்க்கு வரணும், நம்ம ஊருக்கு வரணும் அடம் முடிக்கிறாங்களா? ஆனால் இங்கே இருந்தால் ஊருக்கு போகணும்னு தோணும். ஊரில் இருந்தால் ஐயோ வீட்டில் நம்ம எல்லா வேலையும் விட்டு வந்துட்டோமே, அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு அது நினைப்பு வரும். அது குழந்தைங்க தானே. ஐயோ பரவாயில்ல விடுங்க, சாரி உங்கள் லைவை பார்க்கல மன்னிச்சிடுங்கன்றீங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை செந்தில்குமார், நீங்கள் வந்ததே ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ. அராத்து சாப்பாடு மட்டும்தான் ஸ்பெஷல். அதுவும் கடைசி வரைக்கும் லைனில் நின்று நம்ம டர்ன் வரப்ப இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்றான் அராத்து நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது போல. நிறைய இடத்துல முக்கம் வாங்கியிருக்கியா? லைனில் நின்றுட்டு உன் டர்ன் வரும்போது காலி ஆயிடுச்சுப்பா போப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதுக்கு தான் முதல்ல போய் எட்டி பார்க்கணும். குண்டால எவ்வளோ சோறு இருக்கு, லைன் எவ்வளோ பெருசு இருக்கு, நம்ம நிற்கலாமா, நின்றா நமக்கு சோறு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு போய் நிற்கணும் தம்பி அராத்து. இதெல்லாம் தெரியாம ஏன்டா போகிற கோவிலுக்கு? போயிட்டு நிறைய முக்கம் வாங்கியிருக்க போல. நாளைக்கு என் பையனுக்கு பர்த்டே. நாளைக்கு என் சுசீலுக்கு பர்த்டே. சூப்பர் 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 அண்ணா. சுசீலுக்கு பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ். எங்க மம்மிக்கும் பர்த்டே, உங்க பையனுக்கும் பர்த்டே. சூப்பர். ஓகே. அராத் என்ன சொல்றான்? ஆமாங்க, ஆமா பக்கத்துல பார்த்த மாதிரியே சொல்றீங்க. உங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கா? இல்ல தம்பி அராத், எனக்கு அப்படிலாம் நடக்காது. நான் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன், அவங்களே கூப்பிட்டு கொடுத்தாதான் வாங்கிப்பேன். ஏன்னா நான் என் கையால் நிறைய பேர் கொடுத்துருக்கல, பழகிடுச்சுல. அதனால கியூவில் போய் நின்றுட்டு சோறுலாம் போக மாட்டேன். டீசென்ஸ்லாம் பார்ப்பேன். கொஞ்சம் காலியாக இருக்குது, இல்லை நிறைய கொடுக்காங்க, டேஸ்ட்டாக இருக்கும், புளியாக வர பொங்கல் நான் மட்டும் லைனில் போய் நின்றுறேன். சக்கரை பொங்கல்லாம் போகவே மாட்டாங்க. பக்கம் கூப்பிட்டா கூட இல்லைங்க இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் அப்படி சொல்கிறேன். அராத் என்ன சொல்கிறான்? இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் முன்னாடியே சொல்லி தொலைங்க, இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நான். அப்படியாப்பா, சரிப்பா, இந்த மாதிரி டெக்னிக்லாம் இனிமேல் சொல்லிடுறேன் முன்னாடியே. கூட்டத்தை பார்த்துக்கோ, கிட்ட போய் அப்படியே குண்டா வெட்டிப்பாரு, என்ன சாப்பாடுன்னு பாரு. ஏன்னா லைனில் நின்றுட்டு கிட்டக்கு போனே பிடிக்காதது ஏதாவது போட்டாங்கன்னா அதுக்காக நம்ம இவ்வளோ நேரம் நின்றோம் அப்படின்னு ஆயிடும். அத்தாச்சி கூப்பிடுறாரு, வாங்க வாங்க முத்துராமன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அப்படின்றாங்க செந்தில்குமார். தேங்க்யூ. அம்மாவுக்கு நாளைக்கு தான் பர்த்டே. தேங்க்யூ. உங்கள் பசங்க சுசீலுக்கும் பர்த்டே சொல்கிறீங்க செந்தில்குமார். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே சுசீல் இன் அட்வான்ஸ். இன்னைக்கு பர்த்டே, கல்யாணம், வேற என்ன திருமண நாளுக்கான்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. எல்லாருக்கும் விஷஸ், வாழ்த்துக்கள். அப்பா முபாரக் அண்ணா, வாங்க அண்ணா, வாங்க வாங்க. தங்கச்சி நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? லைவ்ல இருக்கும் அனைவருக்கும் நலமா அன்பே சிவம் சொல்றாரு முபாரக் அண்ணா. தேங்க்யூ அண்ணா. எல்லாரும் நல்லா இருக்கும், வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க. அன்பே சிவம். நானும் ஹாப்பி பர்த்டே சொன்னதா சொல்லிடுங்க ஆன்ட்டிக்கு அப்படின்னு அராத்து. ஓகே அராத்து, கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஆன்ட்டி இப்போ சற்று நேரம்
செந்தில்குமார். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் பாய், டாட்டா. எனக்கு வேற காய்ச்சல், மன்னிச்சிடுங்க. உச்சிச்சோ செந்தில்குமார், உடம்பு சரியில்லை, ஃபீவரோடலாம் நீங்கள் உட்காந்து மொபைல் பார்க்காதீங்க, கஷ்டப்படாதீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க. உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்கள், ஒரு டீ காஃபி ஏதாவது இஞ்சி டீ மாதிரி போட்டு கொடுக்க சொல்லுங்கள். குடிச்சிட்டு நல்லா தூங்குங்க. தூங்கி எழுந்தாலே தலைவலி, உடம்பு சரியில்லை, ஜுரம் எல்லாம் சரியாயிடும். ஓகே, போய் ரெஸ்ட் எடுங்க. டாட்டா. ஆல் ப்ரோஸ் வணக்கம். லைக் போடுங்க ப்ளீஸ். அப்படி வந்தார் நம்ம கார்த்தி அண்ணா. வாங்க அண்ணா, வணக்கம். தேங்க்யூ அண்ணா. என்ன அண்ணா டீச்சரு, அப்புறம் நம்மளுடைய தாத்தாலாம் வராங்களா லைவ்ல? பேசுறீங்களா உங்ககிட்டலாம்? வந்தாங்கன்னா நம்ம பிரியா சிஸ்டர் லைவ் போடுறாங்க, இப்போ கண்டினியூவாக போடுவாங்களா? 6:30க்கு வந்து ஒரு அட்டன்ஸை போட்டு போங்கன்னு சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட. நாளைக்கு வருவோம், அம்மாவோட பர்த்டே ஸ்பெஷல். நாளைக்கும் லைவ் வருவோம், இன்றைக்கும் வந்துருக்கோம். சண்டே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், காலையில் ஈவினிங் ஃப்ரீ தான் வருவோம். ஒர்க்கு கமிட்மெண்ட்டு இந்த உடம்பு சரியில்லாத டைமில் மட்டும்தான் லைவ் வரதில்லை, ஸ்கிப் பண்ணிடுறோம். மற்றபடி ரெகுலராக தான் வந்துட்டுருக்கோம். மம்மி வரும்போது உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க. மம்மி என்ட்ரி கொண்டு போகிறாங்க. முடிச்சுட்டு வாங்க. இல்லை இல்லை, முடிச்சுட்டு வாங்க மம்மி. விவேக் அப்பு வாங்க வாங்க. ஹாய் ஹாய் பிரியான்னு சொல்கிறாங்க. விவேக் அப்பு, எந்த ஊர்லேருந்து நம்ம லைவ் பார்க்குறீங்க? வணக்கம், குட் ஈவினிங். டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா விவேக் அப்பு? ஐ சுசில் வந்திருக்கான், ஹாப்பி பர்த்டே சொன்னதுக்கு தேங்க்யூ அக்கான்றான். ஓகே ஓகேப்பா சுசில், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தம்பி. நாளைக்கு மம்மிக்கும் பர்த்டே, இப்போ போனாங்கல்ல. வணக்கம் பிரியா, நான் சென்னை தான். அப்படியா, சூப்பர் சூப்பர் விவேக் அப்பு. நாங்களும் சென்னை தான். வெல்கம் டு அவர் சேனல். டெய்லி 6:30 to 7:30 லைவ் போடுவோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்லாம் சொல்லுவோம். 1000 வீடியோஸ் கிட்ட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மம்மியும் நானும் டெய்லி லைவ் வருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அம்மாவுக்கு அட்வான்ஸ் விஷஸ் சொல்லிவிடுங்க. ஓகே. இந்த சாமி கும்பிட்டுருக்காங்க, கும்பிட்டு வந்து உட்காருவாங்க லைவில். நீங்களே சொல்லிவிடுங்களேன்.
எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஃபெயின் ஆஃப் பண்ணிட்டாங்க. உங்க சரி என்கிட்ட இல்லை. கேட் ஓபன் பண்ணி வச்சிடுங்க. அம்மா எங்க தங்கச்சி? இதோ அம்மா வந்துட்டாங்க, சாமி கும்பிட்டுருந்தாங்க, இதுதான் வராங்க. கார்த்தி ஆர்த்தி ஹாய் அக்கா. ஹாய் ஹாய் கார்த்தி ஆர்த்தி வாங்க வணக்கம். விவேக் அப்பு கண்டிப்பா அப்படின்னாங்க. ஓகே தேங்க்யூ. ஹாய் ஹலோ. நான் வந்து கூட பிரியா கொஞ்சம் பிரைட் ஆயிடுச்சுல்ல. அதுதான் சொல்லுவா எப்பவுமே. லைவ் பார்த்துட்டு உங்களுக்கு இது நீ வந்து உட்காந்து அதெல்லாம் இல்லை, அதுதான் சொல்லுவா எப்பவுமே. எப்போதும் சொல்றதுக்கு இல்லை, உண்மையாக உருட்டு 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 நீ உருட்டு வாயு உருட்டு அப்படின்றியா? இல்லை அதான் நிஜம். அப்படியே எங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க அப்படின்னா. ஓகே கண்டிப்பா வேண்டிக்கணும். தேங்க்யூ. யார் விவேக் வந்திருக்காரு சார், அவருக்கும் சேர்த்து வேண்டிக்கணும். முபாரக் வந்தாச்சா? வந்துட்டார் அண்ணா. அம்மா எங்க தங்கச்சி இப்பதான் கேட்டாரு. சூப்பர். அத்தாச்சி வந்துட்டீங்களான்னு கேட்கிறாரு செந்தில்குமார். நம்ம வீட்டு பிள்ளை முபாரக், எங்க வீட்டு பிள்ளை. ஒர்க் பண்றீங்களா பிரியான்னு கேட்குறாங்க விவேக் அப்பு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், வீட்லயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன், ஐடியில் ஒர்க் பண்றேன். அண்ட் ஆல்சோ யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் 5 இயர்ஸா. நானும் மம்மி டெய்லி லைவ் வருவோம். நீங்க என்ன பண்றீங்க விவேக் அப்பு? எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னையில. என்ன கேட்குறீங்க? தேங்க்யூ. ஃப்ரேம் பத்தல, நான் அங்க போய் ஊஞ்சல்ல உட்காந்துட்டு லைவ் கமெண்ட் படிக்கிட்டா வேணா அப்படியே அரை உடம்பு தெரிஞ்ச மூஞ்சி தெரிஞ்ச போதும். நம்ம பேசுறது எல்லாத்துக்கும் புரியணும், அவ்வளவுதான். பாதி காது தெரியல, பாதி கை தெரியல. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. நம்ம ஒரு உருவம் உட்காந்துக்க தெரியுதா, அது போதும். என்னப்பா சொல்றீங்க? கரெக்ட் கரெக்ட். அம்மா வணக்கம் சொல்றாரு விவேக் அப்பு. ஹாய் வணக்கம். அத்தாச்சி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு செந்தில்குமார். அத்தாச்சி வந்து மல்லிகைப்பூ எல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றாரு. மல்லிகைப்பூ மணக்குது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதுதான். இவ லூஸ் ஹேர் விட்டா பூ வைக்க மாட்டாங்க. அவளே ஒரு லூஸு, அவள் லூஸ் ஹேர் வச்சுருக்கா, பூ வைக்க மாட்டா அப்படின்றீங்களா? சரி அப்படிலாம் இல்லை. அவளுக்கு ஜீன்ஸ் டிஷர்ட்டுக்கு பூ வச்சா மேட்ச் ஆகுதுன்னு வைக்க மாட்டா. இது எப்போ என்ன வச்சு படிக்க பண்ணுவேன், எனக்கு பூ வச்சா பிடிக்கும், அவ்வளோதான். எஸ் கரெக்ட் அப்படின்றாரு செந்தில்குமார். மாடர்ன் ட்ரெஸ் லூஸ் ஹேர் பூ வச்சா பிடிக்காது அவளுக்கு. லைவ் கொஞ்சம் கலங்களா தெரியுதுமா தங்கச்சிமா அப்படின்றாரு. அச்சுச்சோ அப்படியே அண்ணா இருங்க செக் பண்றோம். என்ன கலங்களா தெரியுதா? இந்த செல்ல அப்பப்போ அப்படிதான் போயிட்டு கிளியரன்ஸ் இல்லை அப்படிதான். அண்ணா இப்ப தெரியுதா? லைவ் கிளியரா இருக்கா? அத்தாச்சி வந்து விஷ் பண்ணுங்க அப்படின்னா. சுசிலுக்கு நாளைக்கு பர்த்டேவா? ஓ எனக்கு நாளைக்கு பர்த்டே. ஆமா சூப்பர். மார்ச் 15. சுசிலுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். விவேக் அப்பு 5 வருஷமா யூஸ் பண்றீங்களா? சூப்பர் கிரேட் ஃபார். ஆமா ஆமா தேங்க்யூ. நிறைய வீடியோ 1000 வீடியோ போட்டுக்கோம் பாருங்க. ஆமா நாங்க டிவி ஷோ எல்லாம் பேசுவோம். விஜய் டிவி, கலைஞர் டிவி, ஜி தமிழ் எல்லா டிவி ஷோ டாப் ஷோ தமிழா வா தமிழா வா நீ நான் நிறைய பேசுவோம். 100% கிளியர். அம்மாவும் தங்கச்சி அப்படின்றாரு அண்ணா முபாரக் அண்ணா. தேங்க்யூ அண்ணா. யாருமே சொல்ல அண்ணா கிளியரா இல்ல. கமிங் சண்டே ஒரு ஷூட் போறோம் நாங்க. நீ என்ன அது என்ன டாபிக் கேட்டா நீங்க அசந்துருவீங்க. கேக்கட்டும். எங்களுக்கு ஏத்த டாபிக் தான் அது. சென்னையில சோழிங்கநல்லூர். நானும் ஐடில தான் ஒர்க் பண்றேன் அப்படின்றாரு விவேக். ஓகே ஓகே சூப்பர். இல்ல இல்ல இது விவேக் அப்பு. செந்தில்குமார் தான். நாளைக்கு கேக் வெட்டுவீர்களான்னு கேக்குறாரு. கேக் பார்க்க வேண்ட மாட்டேன். கோயிலுக்கு போய் அர்ச்சனை பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவோம், அவ்வளவுதான்.
60 வயசுல என்ன வேண்டியது கேக்கு பார்க்கலாம், ஒன்றும் தேவையில்லை, பிறந்ததே வேஸ்ட்டு, அப்புறம் எது கேக்கு? வேஸ்ட்லாம் கிடையாது, வீட்டில் இருக்கு பேஸ்ட்டு, நீ இருக்கிறது யூஸ்ஃபுல் தான். அப்படிலாம் இல்லை. 60 வயசுல என்னப்பா கேக்கு பார்க்கலாம், ஒன்றும் வேண்டாம். பெருமாள் கோயில் போய் அர்ச்சனை பண்ணுவோம், நம்மளா அப்படி ஒரு 10 பேர் சாப்பாடு போடுவோம் நாளைக்கு, அதான் போதும். வீட்லயே சமைச்சு எடுத்துட்டு போய் சாப்பாடு போடுவோம்ல, எப்போ அந்த மாதிரி நாளைக்கு வழக்கம் போல போடுறதுலாம் விருப்பம் இல்லை. நான் கேட்கலாம் வைக்க ஒரு நிமிஷம் இருங்க வரேன். எதோ எடுக்க போயிருக்காங்க மம்மி. என் பையனுக்கு நாளைக்கு கேக் வெட்டுருவேன். ஓகே ஓகே செந்தில்குமார் வந்துடுறோம். அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் அனுப்பி விடுங்க, வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பரு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஃபோன் எடுக்கலன்னா திரும்ப வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஆகிடும்ல. கண்டிப்பாக வந்துடுறோம். தேங்க்யூ. ஏன்னா அம்மாவுக்கு நாளைக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்கு. கேக்கு தவிர வேற எல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்ப்போம். நீ பாருங்க, நாளைக்கு சாப்பாடு ஆனால் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தேன். நைட்டில் உட்காந்து வெட்டி வைக்கணும், எல்லாம் சாப்பிட்றோம்ல, அதுதான் சொல்லி நிறைய இன்னும் வைக்கிறது. கொஞ்சம் தான் கொண்டு காமிக்கணும், நிறைய இருக்குது வீட்டில். அதெல்லாம் வெட்டும். நைட்டு உட்காந்து சவுச்சவு இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, வெண்டைக்காய், எல்லா காயும் இருக்குது. எல்லா காயும் போட்டு ஒரு கூட்டு சாம்பார் மாதிரி வச்சு பிஸ்மில்லா பாத் போட்டு, ஆமாம், எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு சூப்பராக ஒரு 5 கிலோ அரிசி பெரிய தேக்ஸாவில் போட்டு வடிச்சு கொட்டி கிளறி 10 பேர் சாப்பிட்ணும். பஸ் ஸ்டாண்டில் கொண்டு கொடுத்தோன்னு வச்சுக்கலாம். ஆற்று பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது இங்கே. கொடுத்து அங்கே உட்காந்து ஓரத்தில் சாப்பிட்றவங்களும் பஸ் கண்டக்டர் டிரைவரே வாங்கி சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு. அதனால நாளைக்கு கொஞ்சம் 10 பேர் மனசார சாப்பிட்டா அதுவே போதும். கேக்காவது பார்க்காது, நீ வேறப்பா வேணா பேக்கெட் கூட அந்த கேக் வாங்கி தந்துட்டா போதும். இதோட கேக் தான் அவங்க வயிற்று பத்துமா சாப்பிட்டா இல்லை. அதில் சாப்பாடுனா வயிறாது நிறைய சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சாப்பாடு தான் போடுவேன் நான். ஏன் பெருமைக்கெல்லாம் கேக் வெட்டுறேன், பார்க்க வைக்கிறேன், அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. தங்கச்சி உனக்கு எப்போ பர்த்டேன்னு கேட்குறாரு செந்தில்குமார். எனக்கு டிசம்பர் 21. டிசம்பர் 21. அண்ணா முபாரக்கன். அப்படியே அம்மா வெற்றியுடன் திரும்பி வாருங்கள். உங்களுடைய பேச்சு ஆற்றல் பிறருக்கு வாழ்வாதாரமாக மாறட்டும். அன்பே சொல்லணும். நாளைக்கு நான் விளம்பரத்தை தான் சொல்றேன் போறல, வெற்றியோட திரும்ப வாருங்கள். பேச்சு ஆற்றல் பிறருக்கு வாழ்வாதாரமாக மாறட்டும். அன்பே. அதுவும் எதை பத்தி நாங்க பேச போறோம் தெரியுமா? அவர் கேட்கட்டும். என்ன 60 வயசுக்கு சுறுசுறுப்பாக இருப்பவர்கள், சோம்பேறியாவே இருப்பவர்கள், அப்படி 2 பேரை பத்தியும் லைவ் மறுபடியும் கிளங்கலா தெரியுது தங்கச்சிமான்றாரு. எனக்கு கரெக்டாக நாளையோட 60 வயசு கம்ப்ளீட். 61 ஆரம்பிக்குது எனக்கு. நான் இப்போ சுறுசுறுப்பாக இருக்கேன் இல்லையா? அண்ணா இருங்க அண்ணா, என்ன இஷ்யூன்னு தெரியல. அதை பற்றி பெருசாக போடுறோம். அப்படியே இருங்க, செக் பண்ணுறேன். கிளியர் இல்லை, அவங்க பார்த்து என்ன பிரச்சனை சொல்லு. இப்போ ஓகேவா அண்ணா? நல்லா இருக்கு. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டுமா? ஃபேனுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைம்மா. இல்லை இல்லை, டோர் ஜன்னல் லாக் ஆகிருக்குல்ல, அதனால கூட திறந்துடுற ஜன்னல். ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடும்ல. இல்லை, இது உண்மைதான். இது டிவி ஓடலன்னா ஆண்டனா ஒயர் கனெக்ஷன் வரும்ல, ஜன்னலை முட்டா எப்படி கனெக்ஷன் வரும்? அது சொன்னால் புரிய மாட்டான். நம்ம என்ன பண்ணுறது? அவங்களாம் படித்த மேதாவி, நம்மளாம் எஸ்எல்டி போயில என்னப்பா பண்ணுறது? அவங்க பேச்ச கேட்டு தானே ஆகணும். இப்போதான் நான் இஞ்சி டீ குடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு வர ரொம்ப சளி அப்படின்றாரு செந்தில்குமார். அப்படியா? இந்த கிளைமேட் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. நாங்களே இஞ்சி டீ தான் குடிச்சோம். கண்டிப்பா சரியாயிடும், கவலைப்படாதீங்க. முபாரக் அண்ணா ஓகேன்னு சொல்றாரு. ஓகே அண்ணா, இப்போ கிளியரா இருக்கா? ஓகே, தேங்க்யூ. நான் இப்பவும் எதிராளியை பேச விட மாட்டேன். டாக் ஷோவில் கூட படப்படன்னு பேசிடுவேன். லைவ்லேயே என் பேர் வந்துடும். லைவ்ல இல்ல, ப்ரோமோல ட்ரெண்டிங்ல ப்ரோமோ போடுறாங்கல்ல டிவில. அதுலயும் இவங்க 2-3 ஷோல ட்ரெண்டிங்ல வந்திருக்காங்க. ரீல்ஸும் நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. டிவிலேயே அட்வர்டைஸ்மெண்ட் அப்பெல்லாம் ப்ரோமோ வந்துட்டே இருக்கலாம். அதுல இவங்க வந்திருக்காங்க. படப்படப்பட பேசுவேன்ல, அதனால படப்படன்னு பேசுறது எழுதி வச்சு படிக்கிறது இல்லை. கான்செப்ட் முக்கியம், நம்ம பேசுற விதம் தான் முக்கியம். அதனால அம்மா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. நல்லா 8 தடவை வந்ததுல ஒரு 3 தடவை ப்ரோமோல வந்திருக்காங்க. பாட்டி நீங்க தான் ரொம்ப படிச்சிருக்கீங்க அப்படின்றாரு. பாட்டியா? யார் என்ன பாட்டி உதவாங்குவேன்? நான் ஆண்டி பாட்டியில அத்தாச்சினாரு, பாட்டின்றாங்க உதவாங்குவேன். அவருக்கு 2 பசங்க இருக்கு. எங்க பையன் சுசீல் சுந்தர். சரி இருக்கு, நான் பாட்டியா? ஒரு முடியே நறுக்கவே இல்லை எனக்கு இன்னும். 60 வயசு ஆகுதுல, அதனால பாட்டின்னு சொல்லிட்டாரு. சரி சொல்லிட்டு போ, சொல்லி போயிடுச்சுப்போ. உங்க வீட்டுல இன்னைக்கு நைட் என்ன டின்னர் கேட்கிறாரு செந்தில்குமார்? எல்லாம் எப்பவும் போலே சாப்பாடு தான். ஒயிட் ரைஸ் இருக்கு சரியா, சாம்பார் சூட் பண்ணிட்டேன், அப்புறம் மட்டும் பொரிக்கணும். சரி அம்மா, உண்மையை சொல்லும் போது எதிராளி என்ன பேச முடியும்? நன்மையே நடக்கட்டும், அன்பே சிவம். கரெக்ட் முபாரக், நீ கரெக்டா சொல்ற. யதார்த்தமா சொல்ல, ஸ்கிரிப்ட் எழுதியில் படிக்க நமக்கு பிடிக்காது. ஓனா என்ன ஃப்ளோவில் வருதோ நடக்கிறத சொல்லிடுவோம். அது ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டு ஒத்துக்காட்டி போட்டோம், அவ்வளோதான்.
அங்கே போயிட்டு இட்டு கட்டி இப்படி இப்படிலாம் சொல்லணும். என்ன தோணுதோ மனசில் படப்படணும்னு சொல்லிடுவேன் நான். சரி, அங்கே எல்லாம் பேப்பரில் எழுதி வச்சு படிச்சுட்டே இருப்பாங்க. இது சொல்லணுமா? சரி, பாட்டு படிக்கலாமா நம்ம? ஒன்றும் வேணாம், பாட்டை பாடணும். படிக்கிறாளா? வெள்ளிக்கிழமை சாமி பாட்டு படிக்கணும். ஒன்றும் வேணாம், 10 நிமிஷம் அவங்களுக்கு பார்க்குறது. அது பாட்டு பாடி டைத்தை வேஸ்ட் பண்ணாது. பாட்டு பாடணும்னு ஒன்றும் தேவையில்லை. தனியாக போய் பாத்ரூமில் உட்காந்து பாடிக்கலாம். சாமிகிட்ட உட்காந்து பாடிக்கலாம். பாத்ரூம் சிங்கர். சாமிகிட்ட உட்காந்து பாடி சாமி 3 நாளைக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கும். இந்த பொண்ணெல்லாம் பாட வைக்கிறீங்களேம்மா அப்படின்னு. நமக்கு ஓவரா இல்லை, ஓவர் சிக்ஸர்லாம் இல்லை. காதில் இருக்க கம்மல் அழகாக டால் அடிக்குதுல்ல. நான் பேசும்போது என் குழு, நான் மகளிர் குழு தலைவி, குழு மெம்பர்லாம் சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் பேசும்போது கம்மல் அழகாக இருக்குன்னு, நீ கம்மல் ஆடுறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? சுசில் பையன் தான் சொன்னா என்ன திட்டுறீங்க? சுசில் பையன் தான் உன்னை பாட்டின்னு கூப்பிட்டானா? சரி சரி. இவரோட பையன், அதனால நீ போய் அவரை திட்டுறியா? சாரி அண்ணா, உங்க பையன் சொன்ன பையன் சொல்லிட்டு போடுறோம். எனக்கு பேரன் இருக்கான், 7 வயசு 5 வயசு பேரன் இருக்கான். ஓகே. சோ நீங்க தான் செந்தில்குமார்ன்ற பேர்ல சொன்னாரு, நீங்க தான் சொல்றீங்களோ நினைச்சு அம்மா ஒன்னும் பாவல, நீ கூப்பிடுப்பா, நான் பாட்டி தான் சொல்ல. எனக்கு 2 பேரா இருக்கான் ஆல்ரெடி. தங்கச்சிமா பாடுமா, எனக்கும் கேட்கணும் போல தோணுது. பக்தி பாடல், பக்தியுடன் பாடு. லைவ்ல இருக்கும் அனைவரும் சக்தியை தரட்டும். அன்பே சிவம் அப்படின்றாரு. பாடு. பாடலாமா? யாரை விட்டு வச்சது? விட்டு யாரை விட்டுது? பாடு. நாளைக்கு உன் அண்ணன் கார்த்தி அண்ணா கோவிலுக்கு போறேன் தங்கச்சி, மை பாசம் உள்ள அம்மா பர்த்டேக்கு அப்படின்றாரு. தேங்க்யூ அண்ணா, சோ ஸ்வீட். அம்மாக்காக போய் ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச். இல்லை, நீங்க இருக்கிறதுல இருந்து அம்மா நல்லா இருக்குன்னு சொன்னா போதும். எனக்காக வருத்தப்பட்டு எதுவும் செய்வேனா? எதுவும் வருத்தப்பட்டு இல்லை, சந்தோஷமா உனக்காக கோவிலுக்கு எனக்காக டைம். இப்போ பேக்கரி வேலையை விட்டு எங்க பொண்ணு ஒரு டைம் வேஸ்ட் தானே, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற டயத்தில். அதுக்கு சொல்றேன் நான். நீ உட்கார்ந்த இடத்துல அம்மா நல்லா இருக்குன்னு சொன்னா ஓகே. நம்ம கிட்ட 10 பேர் வாங்கி சாப்பிடுவாங்க, வாழ்த்துவாங்க பாருங்க, ஆத்து பஸ் ஸ்டாண்ட்ல. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம், உண்மையிலே சொல்றேன். சாப்பாடு கொடுக்குறோம், நாங்க பேக் பண்ணிலாம் கொடுக்க மாட்டோம். பேக் பண்ணி கொடுத்தா என்ன நினைப்பாங்க, இது பேக்கிங்ல தான் இருக்கு, நைட்டு சாப்பிட்டுக்கலாம்னு. சாப்பிட்டு குப்பையில போட்டுருவாங்க, கெட்டு போயிடுச்சுட்டு. நைட் வரைக்கும் கொதி ஒரு 5 கிலோ சுட சுட அப்படியே பேப்பர் பிளேட்ல கொடுப்போம். பேப்பர் பிளேட்ல கொடுக்கும்போது அவங்க நம்ம கண்ணு எதிர சாப்பிடுவாங்களே, அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாளைக்கு இருக்கு பாருங்க அதெல்லாம். அந்த ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு வேணும். வேற எதுவும் வீடியோ எடுத்து போட்டு அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நாங்கள் வீடியோ எடுக்கிறது இல்லை. அதை ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்றவங்க ஒரு மாதிரி இருக்கும்ல, அத்தாச்சி அப்படின்னாரு அந்த பசங்க. அத்தாச்சின்றாங்க செந்தில்குமார். பரவாயில்ல, சாமி பாட்டு பாடுங்க அப்படின்றாங்க. சாமி பாட்டு தான் பாட போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சாமி பாட்டா மாமி பாட்டா கேட்டா சொல்லிட்டு பாடு. சாமி பாட்டு தான். கார்த்தி அண்ணாவும் பாட சொல்லிட்டாரு, செந்தில்குமார் பாட சொல்லிட்டாங்க. பாசமுள்ள கார்த்தி பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அந்த நொடி கேட்கிறதை விட நல்லா இருக்கணும்னு வாழ்நாள் முழுக்க நினைத்திருப்பதே அன்பே சிவம் அப்படின்றாரு. முபாரக் கரெக்டா சொல்ல. நல்ல பையன், கரெக்டா சொல்லுவோம். நான் அவன் சொல்றது தப்பா, நீ எனக்கு ஒரு பையன் மாதிரி தான் சொல்றேன். கரெக்டா? அவருக்கு என்னைக்கும் நீ தான் அம்மா, உன்னோட பையன் தான் அவரு. ஸோ அதனால அவர் எனக்கு பையன் தான் பெரிய வாடிப்படி சொல்லல, அதுல முபாரக் வாடப்படன்னு சொல்றேன். நல்ல பையன் அப்படி சொல்றேன். சரி, ஓகே, பாட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது யாரை விட்டது கேளுங்க. இப்படிதான் நீ பண்ணா நீ நான் ஏச்சு போறேன். ஓவரா பண்றாங்களா? எத்தனை பேர் பாட சொல்றாங்க? எனக்கு என்னமோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமியை நினைச்சு பாட்டு பாடணும்னு தோணுச்சு, அதனால நான் ஆசையா பாடுறேன்னு சொன்னேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? வெள்ளிக்கிழமை மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3 மைக் டெஸ்டிங். இப்போ வந்து நம்ம துர்க்கையை நினைச்சு ஒரு பாட்டு பாட போறோம். ஓகேவா? ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. மங்களவாரம் சொல்லிட வேண்டும் அங்கய கண்டிகை ஸ்லோகம். இது 9 நாளும் சொல்லுவதாலே உமையவள் திருவடி சேரும், உமையவள் திருவடி சேரும். ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. படைப்பவளவளே, காப்பவளவளே, அழிப்பவளவளே சக்தி. அபயம் என்று அருளை புகுந்தால் அடைக்கலம் அவளே சக்தி. ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி, அபயம் அளிப்பவள் அம்பிகை பைரவி. சிவ சிவ சங்கரி சக்தி மகேஸ்வரி, திருவருள் தருவாள் தேவி, திருவருள் தருவாள் தேவி. ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. கருணையின் கங்கை, கண்ணனின் தங்கை, கடைக்கண் திறந்தால் போதும் வருகின்ற யோகம்
வளர்பிறையாகும் அருள்மலை பொழிவாள் நாளும் நீல நிறத்தோடு ஞாலம் மலர்ந்தவள் காளி என திரிசூலம் எடுத்தவள் பக்தருக்கெல்லாம் பாதை வகுத்தவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வ சக்தி ஜெய துர்கா ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வ சக்தி ஜெய துர்கா. ஓகே, நம்மளுடைய பாட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க, கேட்கலாம். நான் அப்படியே போனை டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு பாட்டு கேட்டேன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இந்த பாட்டு அப்படியே டிவி டக்குனு போனை டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு பாட்டு கேட்டாரா செந்தில்குமார் எஸ். ரொம்ப நல்லா, தேங்க்யூ. அம்மா பெற்ற தாய் கூப்பிடுற மாதிரி யாரும் கூப்பிட மாட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் கூப்பிடுங்க, உங்க பிள்ளை அன்புடன் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ற முபாரக் அண்ணா. சூப்பர், அழகான பக்தி பாடல், காது இனிமையாக கேட்கிறது, மனம் புதுமையாக உணர்கிறது. உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நன்மை சிவமன்றாரு. தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா, முபாரக் அண்ணா. கந்த சஷ்டி கவசம் பாட்டும் பாடல இன்னொரு நாள் சொல்லிட்டேன் நானு. இன்னைக்கு இல்லை, ஏன்னா அது ரொம்ப பெருசு. லிரிக்ஸ் எல்லாம் வந்து இன்னும் எனக்கே மனப்பாடம் ஆகல, ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னொரு நாள் லைவ்ல பார்க்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் ஜெய ஜெயதேவி துர்க்கை அம்மனை நினைச்சு ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்கா. தேங்க்யூ. அப்புறம் எக்ஸாம்ல இருந்து பசங்களாம் ஒழுங்காக படிக்கணும். அவங்க பசங்க இருக்கிறவங்களாம் ஒழுங்காக படிக்க சொல்லுங்க. அப்புறம் 2 மாதம் லீவு, ஜாலி என்ஜாய். உங்கள் வீட்டு ஜாய், எங்கள் வீட்டு என்ஜாய். நான் கூட பெரிய எக்ஸாம் பேக்கெலாம் நிறையா படி பஸ் மார்க் கொடுக்கணும் அப்படி சொல்லவே மாட்டேன். அதுவாக படித்து தானே ஒரு ஆவரேஜ் மார்க் வந்தால் போதும். பெரிய விஞ்ஞானி ஆகி ஃப்ளைட் ஓட போகிறதில்ல. கல்யாணம் பண்ணி மாமியாருக்குலாம் சுகராக போகுது. அதுக்கு என்ன ஒரு படிப்பு, ஒரு டிகிரி, ஃப்ரீயா பிஎஸ்சி எம்எஸ்சி போதும். கரெக்டு தான் நான் சொல்கிறது. நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் மம்மி இருக்கும். நம்ம என்ன மெரின் இன்ஜினியர் ஆகணும், ஷிப்பில் போகணும் அப்படிலாம் என்ன இல்லை. குடும்பஸ்ரீ ஆனால் போதும். ஒரு குழந்தைக்கு இடுப்பில் சோறு ஊற்றிக்கிட்டே அடுத்த வருஷம்லாம் இருக்கணும். அதான் என்னுடைய ஆசை. மை பாசமுள்ள முபாரக் அண்ணா நலமா ப்ரோ, எல்லாரும் நலமா இருக்கிறோம். முபாரக் ப்ரோ வாழ்க வளமுடன் ப்ரோ அப்படின்றாரு கார்த்தி அண்ணா. கமெண்ட்ஸ் வரவே இல்லை, இதுல தான் வருது. அது செக் ஆயிடுச்சு. பரவாயில்ல செக் பண்றேன் ஒரு நிமிஷம். வேணாம் கம்யூனிட்டி பாக்ஸ்ல போயிட்டு அப்பா வந்து பத்தி நிறைய நினைச்சேன். கந்த சஷ்டி கவசம் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு அம்மாவும் நீயும் பாடணும் தங்கச்சிமா, அன்பே சிவம் என்றார். ஓகே அண்ணா, உங்களுக்கு பிடிக்கும்ல, அதை நிறைவேற்றிடுறோம். உங்க ஆசையை கண்டிப்பா. முபாரக் அண்ணா பாட்டு பாடிடலாம் இன்னொரு நாள். தங்கச்சி பாட்டு செம்மையா இருந்துச்சு, நீங்க 2 பேரும் சேர்ந்து பாடினீங்க அப்படின்னா. அதோட விநாயகர் கவசம் ஒன்று இருக்கு. கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தவன் மூச்சிக வாகனே மூலப்பொருள்வனே கந்தகுரு கவசத்தை கலிமூலம் நீங்கிடவே திருவடியும் திருவள்ளில் செப்புகிறேன் காத்தருள்வாய். சித்தி விநாயகர் ஜெயமல் போட்டிடவே சித்திர கணபதி நற்கதியில் தந்திடுவாய். கணபதி தாளினை கருத்தில் வைத்திட்டு அச்சந்தியத்தினை ரச்சித்திடுவாரே. கந்தா சரணம் கந்தா சரணம் சரவண பகுசா சரணம் சரணம் முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம். இது கண்டினியூவா 27 பக்கம் நல்லா பாடுவேன். அப்படியே பாடுவேன். ரெக்கார்ட் பண்ணி லைவ்ல வீடியோல போடலாம் ஷார்ட்ஸ்ல. ஓகே வேண்டாம், அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. பேச வந்தா அது கிழங்கட்டா பாட்டு பாடுறது எவனா திட்டக்கூடாதா இல்லையா? யாரெல்லாம் நினைக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமியோட விளக்கிறது. மனசை பார்த்து புக்கெல்லாம் பார்த்து படிக்க மாட்டேன். அப்படியே மைண்ட் வாய்ஸா மனசுக்குள்ள இருந்து அப்படியே படிப்பேன். இவளே சொல்லுவா புக் எடுத்து பாடிப்பா, நான் ஒரு வரி மிச்சம் கரெக்டா படிப்பேன். நான் எப்படிமா இப்படி அவன் செக் பண்ணுவா என்ன எப்படி ஒரு வரி பேசலாம் பாடுறேன். தங்கச்சி பாட்டு செம்மையா இருந்துச்சு. நீங்க 2 பேரும் சேர்ந்து அழகா பாடினீங்க. சூப்பரா கிளாப் பண்ணாங்க. செந்தில்குமார் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா. நல்லா எல்லா பாடுவேன் நான். சூப்பர் சூப்பர். மை பாசமுள்ள அம்மா மை தங்கச்சி சாங் சூப்பர் கார்த்தி அண்ணா. தேங்க்யூ அண்ணா, நன்றி. செம்மையா இருந்துச்சு. போங்க நீங்க தான் பெஸ்ட் அப்படின்றாரு செந்தில்குமார். அப்படியா, ரொம்ப நன்றி. நான் பண்ண மாட்டேன்க்கா. செம்ம அழகா இருந்துச்சுன்றாரு. ஐயோ நான் பண்ணதா? என் பையன் கேட்டுட்டு என்ன இவ்வளவு அழகா பாடுறாங்கன்னு சொன்னோம். நான் பண்றதா எங்க லைஃப்ல கேட்டா அழகா இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்ல நான் பண்றேன். எங்க வைஃப் கேட்டாங்க அழகா இருக்குன்னு சொன்னாங்கன்றாங்க. அப்படியே அண்ணா தேங்க்யூ சோ மச். நான் பாடு நல்லா இருக்கா சொல்லுங்க. அட என்ன குரல், என்ன இனிமே அற்புதம். அன்பே சிவம் முபாரக் அண்ணா. நான் பாடு நல்லா இருக்கா? சூப்பர். விநாயகர் பத்தி ஒரு பாட்டு பண்ணல. கண்டிப்பா பாடுவேன், நல்லா பாடுவேன்.
நீங்க இது மாதிரிலாம் மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல ஒருத்தர் பெருமையா சொல்லுங்க தேவையில்ல, மனசுல பட்டது சாமியை விளக்கேற்றிட்டே பாட்டு பாடி இருப்பேன். பெருமைக்குன்னு இல்லை, நீங்க இருந்தாலும் எங்களை பாராட்டுறீங்களா, அந்த இடத்துல உங்களுடைய அன்பு ஆதரவு இருக்கும்போது இன்னும் பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. பிரியாக்கே ரொம்ப பிடிக்கும் பாட்டு பண்ணா. என் கூட ஏதாவது பெண்ணாத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அவரு. பெண்ணாத்தல் இல்ல, சாமி காது உனக்கு நம்ம பாடிட்டே ஏதாவது பொண்ணு உட்காந்து சாமி பாட்டுலாம் பாடுமா, படிக்குமா, கத்துக்குமா சொல்லுங்க. மனப்பாடமா தெரியும் எல்லாம். 27-30 கந்த சஷ்டி, இது கந்தகுரு கவசம் எல்லாம் நல்லா பாடுவேன். அடடா என்ன குரல், என்ன இனிமை, அற்புதம் சொல்றாரு அண்ணா. கேபி சுந்தரமா மாதிரி பாடுறேன்னு சொல்றீங்களா? அப்படிதானே, பரவாயில்ல. அப்புறம் அந்த அண்ணாமலையாரை பத்தி படங்கள அரகர சிவனி அதுல நேற்றுக்கு இது பிரதோஷத்துக்கு பண்ணல, சம்போ சிவ சம்போ சுயம்போ அந்த பாட்டுக்கு அடிமை. நான் அது வீணையிலேயே வாசி ஒரு பையன் பாடினான் கோயில், மலை கோயில்ல. நாமளும் கூட சேர்ந்து சம்போ சிவ அந்த மைக்ல எங்க குரல் தான் அதிகமா கிடைச்சா வாசிக்கிறதோட. சம்போ சிவ சம்போ சம்போ சிவ அந்த பாட்டு நல்லா இருக்கும். அப்படியே மனசை உருக்கும். யாராவது இசைக்கு அடிமையாகாம இருப்பாங்களா? சில ஜனங்க காலை விட ஏதோ கத்துதுங்க அப்படின்னு போயிடுவாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், அமைதியா ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆனா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல. யாரையும் வற்புறுத்தி பாட்டு கேளுங்கன்னு சொல்லக்கூடாது. நல்லா இருக்கேன் பாசமுள்ள தாயை கேட்க அவ்வளோ இனிமையாக இருக்கிறது, அன்பே சிவம்ன்றாங்க. தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா, செம்மையா இருக்குது பாட்டி, அழகா பாடுறீங்க. நான் தான் சுசில் பேசுகிறேன் அப்படின்னு. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சுசில் குட்டி. நம்ம பாடுறதை விட நீங்க ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்களா, அந்த வார்த்தை யாருக்கும் மனசு வந்து வாயால் நல்லா இருக்கு, சூப்பர். சினிமா பாட்டு பார்த்து கேக்குறவங்க நாங்கெல்லாம் வயசானவங்க ஏதோ. ஆமா, சுசில் குட்டிக்கு அஜித் விஜய் டான்ஸ் ஆடுறதா பிடிக்கும் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஏதோ ரஜினி நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா அந்த பாட்டு தான் உனக்கு பிடிக்கும். நான் இருக்கிறேனே தவளை கொட்டாயா மஜாவா இருக்கிறியே அந்த பாட்டு தான் பிடிக்கும். ஆமா, பஞ்சு முட்டாயா. ஏன்னா நீங்களா 2K கிட்ஸ் இல்ல தம்பிங்களா, சோ உங்களுக்குலாம் அந்த மாதிரி ட்ரெண்டிங் சாங்ஸ் தான் பிடிக்கும். இல்ல டிவோஷனல் சாங்ஸ், பக்தி பாடல்கள்லாம் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இவ்வளோ அழகா நீங்க கமெண்ட்ஸ் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுசில். தேங்க்யூ தம்பி. இல்ல சின்ன பிள்ளைகள் சாமி பாட்டு புரியாது, நம்ம முபாரக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டா? ரெண்டு பேருமே பாடுறது செம்மையா இருக்குது பாட்டி அப்படின்றாங்க. தேங்க்யூ தேங்க்யூ சுசில், நன்றிப்பா. என்னோட கம்மல் ரொம்ப பெருசா இருக்குல்ல, இல்ல பேசும்போது ஆடுதல்ல கரெக்டா. நேற்று ஒருத்தவங்க பிரியா பார்த்து கேட்குறாங்க, உன்னோட உங்க அம்மா கம்மல் பெருசா இருக்குன்னு. சரி, பாசமுள்ள அம்மா அம்மை தங்கச்சி சாங் சூப்பர் அப்படின்னு கை தட்டுறாரு கார்த்தி அண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா, நன்றி வணக்கம். இதெல்லாம் பாட்டு பாட மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. சாமிக்கு ஒரு சந்தோஷம், நம்மளை பத்தி பாடுறாங்களா சந்தோஷம் சாமிக்கு. நம்மளுக்கிட்ட அது வேணும் இது வேணும் மட்டும் கேட்காம நம்மளை நினைச்சு உருகி உருகி அந்த பக்தர்கள் பாட்டு படிக்கிறாங்களே பாடுறாங்களே, கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. காசு மேல வேணும், கண்டாங்கி சேலை வேணும் எப்பவுமே கேட்க மாட்டேன். இருக்கிறது போதும் சந்தோஷமா. இந்த மாதிரி வீடு இருக்கிறது, ஒரு வீடு, கட்ட துணி, சாப்பிட நல்ல சாப்பாடு, அது போதும். இனிமே சாமிட்டு அது கூட இது மட்டும் கேட்கவே பிடிக்காது எனக்கு. எப்பவுமே கேட்க மாட்டேன். எந்த கோயில் போனா ஏதாவது கோரிக்கை வைப்பாங்க, நான் கோரிக்கையே வைக்க மாட்டேன். கடவுளே நல்லா இருக்கேன். அடுத்து போலிக்கு வந்துட்டீங்களா? பார்ப்பா உனக்கு வாங்கல செய் செய். டார்கெட் எவ்வளவு செய்யணும், ஒரு 50 கோழி, 100 கோழி செய். சூடா கூட சுவையே கூட இல்லை. சிவன் பாடல் எந்த பாடலாக இருக்கட்டும் கேட்கும் போது நம்மளையே நாம் மறந்து விடுவோம். அண்ணாமலையான் அரோகரா அன்பே சிவம் அப்படின்றாரு. என்ன பாடல் கேட்கும் போது நீ ஒரு இஸ்லாமிய பையனா இருந்துட்டு முபாரக் தமிழ் பாட்டு இவ்வளவு ரசிக்கிறது பெருமையா இருக்கு எனக்கு. எங்க வீட்டு ஏதோ ஒரு முஸ்லீம் A to Z பாய் கடை ஒரு பையன் இருக்கான். ரொம்ப கடைக்கு போகும்போது ஆண்டி ஆண்டி பேசுவான். அவன் அவங்க சாமி தான் வேற எது போகல. இப்ப நோம்பு ரம்ஜான் நோம்பு பேர் தான் இருக்கிறான். நல்லா பேசுவான். ஆனா நம்ம சாமி பெருசா பேசுவானா? நீ பரவாயில்ல எல்லா சாமியும் சொல்றேன். அவர் முருகரை பத்தி தான் அவரோட யூடியூப் சேனல்லே போட்டு வச்சிருக்காரு. அப்புறம் அண்ணாமலையாரை பத்தி அவ்வளோ ரசிப்பாரு. சாமி சாமி சாமி. ஹாஸ்பிட்டல் உங்க அம்மா குழந்தைய மாத்திட்டாங்க. யாரோ பிராமண குடும்பத்துல எங்க வீட்டு பையனை குழந்தை பிறந்திருக்கும் போது ஹாஸ்பிட்டல் குழந்தைய மாத்தாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீ முஸ்லீம் பையனே இல்ல. ஹாஸ்பிட்டல் பேர் மட்டும் தான் முஸ்லீமா இருக்குது. குழந்தைய மாத்தாங்களா? ஹாஸ்பிட்டல் குழந்தைய மாத்தாங்களா என்ன கேட்டுப்பாரு. ஏன்னா இவ்வளவு அழகா தமிழை ரசிக்கிறீங்க, ஒரு ஒரு வார்த்தையும் அர்த்தமா பேசுறீங்க, ரொம்ப மெய் சிலிச்சு வைக்கிறீங்க, நல்லா இருக்கு. பார்த்து புல்லு மாடு மேய்ஞ்சிட போகுது. புல்லு அரைக்குது, நல்ல மாடு வந்து புல்லு மேய்ஞ்சிட போகுது. அதான் சொல்றாங்க.
கார்த்திகை எப்போ கல்யாணம் பண்ணுறது ஐடியா? கல்யாண சாப்பாடு போடுப்பா. முபாரக் அண்ணா கார்த்தி அண்ணாக்கெல்லாம் எடுத்து கல்யாணம் தான் சீக்கிரமா குட் நியூஸ் சொல்ல போறாங்க 2 பேரும். இல்லை பெரிய கல்யாணத்துக்கு முடிஞ்சிட்டு அப்புறமே நீங்கள் பண்ணீங்க என்ன? பெரிய கல்யாணம் முடிட்டோம். அது வந்து வெயிட் பண்ணுவாங்களா? எப்படியோ பெரிய மூட்டை கட்டி அடிச்சிடலாம் முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன நினைச்சாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்னைக்கு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கானோ அன்னைக்குதான் வீட்டு விட்டு நான் கண்டிப்பா நடக்கும். இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும். இல்லை பாருங்க, வர டிசம்பர் 25 பர்த்டேக்குள்ள மாலைங்க வச்சுமா இருக்காங்க பாருங்க. ஓம் நமச்சிவாய சாங் தான் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு நம்ம கார்த்தி அண்ணா. சூப்பர். ஓம் நமச்சிவாய என்ன சாங் இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஹரிஹர சுடனே அண்ணாமலையே அச்சோ சோ ஸ்வீட். குட்டி பசங்க சொல்றாங்க, சென்ட்ரல் குமார் பசங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பாடுங்க பாட்டி செம்மையா இருக்குது அப்படின்றாங்க. பாட்டு பாட சொல்றாங்க அடுத்த வாரம். ஓகே கண்டிப்பா பாடுறோம். நன்றி. என்ன பாட்டு நீங்க கமெண்ட்ல சொல்றீங்க அந்த பாட்டை ப்ரிப்பேர் பண்ணி நாங்க பாடுற பாட்டு எல்லாமே நல்லதா இருக்கும். ஆமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க நைனா வந்துட்டாரு, அப்பா வந்துட்டாரு, என் வீட்டுக்காரர் வந்தாரு சொல்றாங்க. அப்பாவையும் நீங்க பார்த்து ரொம்ப நாள் இருக்கும். 5 நாள் கிட்ட ஆகுது லைவ் போட்டு. கரெக்டா 7 o'clock 7:30 வந்து இன்னைக்கு 8 ஆயிடுச்சு. வெயில யாராவது ஃப்ரெண்டை பார்த்தா பேசணும். என்ன பண்ணுறது? பேசுகிறோம். நம்ம ஃப்ரெண்டை பேசணும், அவருக்கு ஃப்ரெண்ட். அதில் என்ன தப்பு? அதானே, தப்பே இல்லை. எந்த பிரச்சனையும் வாக்குவாதம் வளர்க்கக்கூடாது. அவங்க போக்கில் அவங்க வச்சிடணும். கரெக்டா? கரெக்ட். அப்பா இங்க வாங்க. இங்கப்பா முடி அவர் வீட்டு பேகு டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கோங்க. இங்க வந்து நில்லுங்க. ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். டாடி தலைகிட்ட வாங்க. ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க? கேளு. நல்லா இருக்காங்க. போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம். போய் குளிச்சுட்டு வா. தண்ணி எடுத்து காய்கறி சுடு தண்ணி போட்டாச்சு. அங்கே அப்பா டெய்லி வீட்டுக்கு வந்த உடனே குளிக்கிறாரு முதல்ல. வேலை வச்சாச்சு. 18 சித்தர்கள் வழியில் வந்தவன் தாயே. கலியுகத்தில் உடல் மாறினது சுயமா எழுந்த இந்த ஆன்மா என்று மாறாத தாயே. அதோட சக்தியை இந்த காலத்தில் எனக்கு எம்பெருமான் வழங்கியது. அன்பே சிவம் அப்படின்னாரு முபாரக் அண்ணா. 18 சித்தர்கள் வழியில வந்தவர் அவரு. சரி, உங்க வீட்டுல எல்லாம் இது மாதிரி நீங்க சாமியை பத்தி பேசுறதுக்குள்ள தெரியுமா? திட்ட மாட்டாங்களா? யாரும் பாப்பாங்களா? இதுல என்ன இருக்குன்றதுக்கு சொல்ல மாட்டல. இப்ப குரான் ஓதணும், 3 வேளை நமாஸும் படிப்பாரு. அவர் தோணும். அதை விட்டு ஏன்டா இது பண்ண? யாரும் திட்ட போறாங்க. பார்க்க மாட்டாங்க. உங்க வீட்லயும் பார்க்க போறாங்க. பயமா இருக்கு எனக்கு. சிஸ்டர்ஸ் சாமி மம்மி எனக்கே ஆசையா இருக்கும். பள்ளிவாசலுக்கு போயிட்டு இவளுக்கு மந்திரிச்சு வரணும்னு நினைப்பேன் நான். யாரா பார்த்தா இவங்க நான் ஹிந்து வந்து மசூதி போறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் சண்டே மைண்ட் ரிலாக்ஸாக சர்ச்சுக்கு உட்காரலான்னு எனக்கு தோணும். யாரா பார்த்தா இந்த மாதிரி எனக்கு கிறிஸ்டின் சர்ச்சுக்குள்ள போகுது இது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பயமா இருக்கும். மைண்டு வந்து யாருக்கு நைஸாக போயிட்டு வந்துருவாங்க. அது மாதிரி நீங்க ஏதோ பயப்படுவீங்களா? அவர் பயப்படுற மாதிரி தெரியல. கடவுளை பத்தி, தமிழ் ஹிந்து கடவுளை பத்தி அவ்வளோ அழகா அற்புதமா பேசுறாரு. ஏன்னா நாங்கெல்லாம் குடும்பத்துல இருக்கோம்ல, பயந்து அவனை என்ன பண்றது? ஏன்னா எனக்கு பிடிக்கும். அதனால நான் சர்ச்சுக்கு தெரியாம சண்டே அன்னைக்கு ஒரு விஷயம் போய் ஒரு அட்டென்ஸ் போட்டு வந்தேன். லைவ் கிளியரா இல்லைன்னு நினைக்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே. ஏன் பிரியா? அதனால அப்படிதான் இருக்கு. இப்போ ஓகே. யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும், நான் என் மனதில் இறைவனை மட்டுமே நினைத்து இருக்கிறேன் தாயே. அனைத்தும் அவன் ஒருவனே, இதுதான் என் மனசு கூட. அன்பே சிவம். சூப்பர் முபாரக் அண்ணா, வெரி குட். ஏன்னா அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்ந்த எந்த பிரோஜனமும் இல்லை. நம்ம லைஃப் நம்மளுக்கு மனசுக்கு என்ன கடவுளை வேண்டணும் கும்பிடணும்னு தோணுதோ கும்பிடலாம். நீங்க தனிப்பட்ட ஆள் பக்கத்துல இவங்க சித்தப்பா, அந்தாண்ட ஒரு சித்தப்பா, இந்தாண்ட ஒரு அத்தை பசங்க, சித்தப்பா பசங்க நிறைய இருக்காங்கல்ல. கூட்டு குடும்பத்தில் நான் எல்லாருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனேன். நான் வீட்டு பெரிய மருமவன், 2வது மருமகன், 3வது மருமகன் லைனாக இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் பார்க்கணும் என்ன பண்ணுறது. சிவன் பாட்டு அப்படின்னாரு. மை பாசமுள்ள அப்பான்னு கூப்பிடுறாரு கார்த்தி அண்ணா. ஹாய் சொல்றாரு அப்பாக்கு. அப்பா இப்போ நம்ம இருக்காரு. போயிட்டார். வேலையை விட்டு வந்து குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் தான் எடுத்துறேன். தாத்தா வந்துட்டாங்க, அவங்க முகத்தை கொஞ்சம் காட்டுங்களே அப்படின்றாரு. தாத்தா குளிக்க போயிட்டாரு. சுசில் குட்டீஸ் தாத்தாவை காட்டுறோம். குளிச்சுட்டு வருவாரு. ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்து காரில் ஃப்ரெஷ்ஷப் ஆகல. நீங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மூஞ்சி கை கால் கழுவுவீங்கல்ல, அது மாதிரி தான் பார்க்க. அது ஹாட் வாட்டர் வச்சு குளிச்சுட்டே வந்துடுவார். ஆமாம். மைதா மாவில் மைதா மில்க்கு கிடக்கிறேன். பாசமுள்ள அம்மா தங்கச்சி கிளக்குறாராம். மைதா மாவுல மைதா மில்க்கு கிளக்குறாராம். சூப்பர் கார்த்தியா. மைதா மில்க் இல்ல, மைதா மாவுல மில்க் பால்ல குட்டி கலக்கணும்.
மைதா மில்க்குன்னு எதுவுமே இல்லை. ஆர்டினரி மில்கை தான் அவர்தான் மைதா மட்டும் கலக்குவார். மைதா மாவில் மைதா மில்க் தான் அனுப்பியிருக்காரு. அப்படியே மைதால எப்படி மில்க் வரும்? அண்ணா நீங்க கரெக்டா அனுப்பி நான் தப்பா படிக்கிறேன்னு சொல்றாங்க கமெண்ட். என்னமோ நடக்குது மர்மா இருக்குது ஒண்ணுமே புரியல உலகத்துல. சாரி தங்கச்சி, மைதா மாவுல மைதா மில்க் எடுக்கிறேன். மைதா மாவுல பால் எடுக்கிறாரு. மைதாவோட மில்க் மட்டும் தனியா எடுக்கிறோம். மைதாவை கரைச்சி அதை துணி வச்சு வடிக்கிட்டு அந்த பால் தனியா எடுக்கணும். எடுத்து அதுக்கு நான் அதுதான் சொல்றேன். அல்வா செய்யறதுக்கு. ஆமா, மைதால அல்வா செய்வாங்க. செய்யலாம். மைதால எப்படி பால் எடுப்பாங்க? மைதாவை கரைச்சிட்டு அந்த தண்ணி இருக்குல்ல அதை மட்டும் துணியில் போட்டு வடிக்கட்டணும். தண்ணி எரிவிடும். என்ன கலர்ல இருக்கும்? அது ஒயிட் கலர் தான் இருக்கும். எரிவிடும். அது வெறும் மைதா மில்கா? ஆமா, வெறும் சக்கையா போட்டு சக்கையா இருக்கும். அந்த பால் எடுத்து கொஞ்சம் தெளி வைக்கணும். மறுபடியும் எரிச்சுட்டு மறுபடியும் தெளி வைக்கணும். 2 தடவை பண்ணா போதும். அப்புறம் எசன்ஸ் ஏலக்காய் போட்டு இதெல்லாம் போட்டு கிண்டுவாங்க சுகர் சேர்த்து. பேக்கரியில வேலை செஞ்சவங்க மாதிரி இவ்வளவு அழகா பேசுறீங்க. ஆமாம்மா, பார்த்து நைட்ல போய் பேக்கரியில வேலை செஞ்சோம். என்னைக்கு ஒருத்தி உங்க கூட பொழுதுக்கும் கஷ்டப்படுறதே பத்தல, இல்லை பேக்கருக்கு வேற போறாங்களா? அப்பா தம்பி பரத் வந்திருக்கா. என்னப்பா தம்பி எப்படி இருக்க? ரொம்ப நாள் அலைய காணோம். ஹாய் அக்கா அண்ட் அம்மான்றாங்க. வாங்க தம்பி, வணக்கம். ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டியாப்பா? முபாரக் அண்ணா, நாம் மனதில் இறைவனை நினைத்தாலும் குடும்பம் முக்கியம். அவங்களுக்கு செய்கிற கடமைகள் ரொம்ப முக்கியம். இதை அனைவரும் மனதில் வைத்து வாழ வேண்டும். அன்பே சிவம்ன்றார். அதுதான் நீ ஃப்ரீ மேன், பரவாயில்ல. நான் அப்படியா? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அம்மா, ஹாப்பியா இருங்க ஆல்வேஸ் அப்படின்ற தம்பி பரத். தேங்க்யூப்பா தம்பி. பரவாயில்ல தம்பி, ஞாபகம் வச்சு விஷ் பண்றானே, சூப்பர்ப்பா, வெரி குட். நாளைக்கு நேரம் பெருமாள் கோயில்ல ஒரு அட்டன்ஸ் போட்டு வந்துடுவேன். ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பெருமாள் 1 கிலோ மாவு. அம்மா கால் சொல்ல பிடிச்சிச்சு. 1 கிலோ மாவு லைட்டா பிளஞ்சு வச்சுக்கணும் தங்கச்சி. அப்புறம் 4 ஹவர்ஸ் 4 மணி நேரம் கழிச்சு தண்ணீர் ஊற்றி பால் எடுக்கணும் அம்மா அப்படின்ட்டாரு. ஆமா, ஓ இதுதான் மெத்தடா? சூப்பர். வெறும் மைதா மாவிட்டு கிண்டிங்கன்னா நல்லா இருக்காது. பால் எடுக்கணும். பால் துணியில் போட்டு வடிக்க. செந்தில் குமார் கேக்குறாங்க, பெருமாள் கோவில்ல லைவ் எடுக்கிறீங்களா? கோயில் அலோடு கிடையாது. இருந்தாலும் நாங்கள் கோயில் வரண்டாவில் அது பெருமாள் நாம போட்ட இடத்துல நின்று நிறைய லைவ் போடுவோம். வீடியோ வேணா அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா கோவிலுக்கு போறது நம்ம கடவுள்ல மனதா வணங்குறதுக்கு தானே தவிர வெளியில பிரகாரம் லைவ் போட்டு அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. லைவ்ல யாராவது பின்னாடி அக்கம் பக்கத்து போவாங்க, இன்னும் இவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க வீடியோவில் நாங்க வந்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வரக்கூடாது. மனஸ்தாபம். ஸோ அதனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதனால பப்ளிக் பிளேஸ்னா பார்க் பீச்லாம் லைவ் போடலாம். கோவில்ல நாங்க போட மாட்டோம். இல்ல கோயில் வாசல்ல என்ட்ரன்ஸ்ல வெளி பிரகாரத்துல உட்காந்து போடுவோம். அது தப்பு இல்லை. கோயில் சாமி கிட்ட மட்டும் போடக்கூடாது. போடலாம். நாளைக்கு கண்டிப்பா லைவ்ல பெருமாள் கோயில் காட்டுற பாருங்க. நான் அக்கா மாதிரி இல்லை அப்படின்றோம் தம்பி பரத். என்னப்பா தம்பி ஞாபகம் வச்சு அழகா விஷ் பண்றான். வெரி குட். நல்லா, நான் அக்கா மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு. சூப்பர். ஒரு பாட பையன் பேசுறியா தம்பி? நான் அடுப்புல உருளைக்கிழங்கு கொஞ்சம் கிண்டி விடுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் பார்த்தா பாதி உருளைக்கிழங்கு தீண்டி போயிருக்கும். சொல்லிட்டு போ, சிம்மில் வை, கிட்ட இருந்து எண்ணெய் ஊற்றி பரட்டிட்டே. சொல்லாம போனா கூட நானே கிச்சனுக்கு போனா கூட அது சொல்லும் போதே இந்த சொன்னா சொல்லாம போனா கேட்கறேன். நோட் பண்ணிட்டேன். பால் அடுப்பு வச்சு போயிடுவாங்க. பொங்கலா பாருங்க, போய் எட்டி பார்த்துடுவாங்க. இன்னும் பொங்கல போயிட்டு வேற ஏதாவது வேலை செய்யலாம்னு அப்படியே போயிடுவா. அப்படியே விட்டுருவோம். அது பொங்கி அடுப்பு இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு முந்தானே பண்ணிட்டேன். வந்து பார்த்தா வானவில தீண்டி போச்சு. தூக்கி பின்னாடி போட்டு அவங்க சொல்ல கூட கிச்சன் பக்கம் நான் போடுறேன். ஓ அம்மா வச்சுட்டு போயிருக்காங்க. சொல்லிட்டு போனாங்களே, அது கவனம் வைக்கணுமா இல்லையா? சொல்லு, எல்லாம் சொல்லு. ஏய், எங்க போறீங்க? அப்பா தண்ணி எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நைட் என்ன ஸ்பெஷல் டின்னர் வீட்ல? ஏன் தங்கச்சி இப்படி பண்றேன்னு கேட்கிறாரு நம்மளுடைய செந்தில்குமார். அப்படி இல்லை அண்ணா, அது வந்து கொஞ்சம் ஞாபகம் மறதி. இந்த மூளை சின்னதா இருக்குல்ல, இதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டா எப்படி ஞாபகம் இருக்கும் சொல்லுங்க? ஆனா சொல்லிட்டு போகும்போது நான் மறந்துடுறேன். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. முபாரக் அண்ணா என்னமோ சொல்றாரு, சீக்கிரம் வாங்க மம்மி. அப்பாக்கு சொட்டு தண்ணி எடுத்து கொடுக்க போயிருக்காங்க. அம்மா வந்தோடனே நான் அந்த கமெண்ட் படிக்கிறேன். ஓகேவா?
விஷ் பண்றாரு உங்களுக்கு. என்னன்னா உருளைக்கிழங்கு விட்டிய விட்டுன்றதால என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு சமையல் செய்ய வருமானு கேட்குறாரு. எனக்கு வரும்னு சொல்றாரு. சூப்பர், அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நான் சமைப்பேன், அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தெரியாமலாம் இல்லை, ஓரளவுக்கு சமையல் பண்ணுவா. கவனம் வச்சு சமையல் இருக்க மாட்டா. அது கிச்சன்லயே இருக்க மாட்டேன். நான் சொல்லிட்டு போவேன், வீடு பெருக்கிட்டு இருப்பான், ஏன் அடுப்பில் உருளைக்கிழங்கு பார்த்து இறக்கி பிரியான்னு சொல்லிட்டு பின்னாடி போயிடுவேன். பின்பக்கம் போயிட்டு துணிங்கன்னு எடுக்கிறது, போனி அலசி போடுறது, ஏதாவது வேலை செஞ்சுருப்பேன். கொஞ்ச நேரம் என்ன வாசனை வருதுன்னு சொல்லி வந்து பார்த்தா தீஞ்சு அப்படியே ஃப்ளாட் ஆயிருக்கேன் எல்லாம். நானே வந்து இறக்குவேன், கறி போய் மறந்துப்பா. இது மட்டும் இல்லை, மோட்டரை போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு 20 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு சொல்ல கடைக்கு போயிடுவேன். போயிட்டு மார்க்கெட்லாம் போயிட்டு ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு மார்க்கெட்லாம் போயிட்டு வருவோம். மறுபடியும் தண்ணி போயிட்டே இருக்கும். அப்போ தான் வழிஞ்சு வரும். வாழை மரத்தில் ஊற்றும். அதனால எனக்கு தண்ணி வழிஞ்சு வருது. வாழை மரத்துக்கு போகிற மாதிரி வாகு பண்ணியிருக்கோம். செட் பண்ணி மறந்துவா, கீழே வேஸ்டா போகுது. நான் இவன் அம்னீஷியான்னு நினைக்கிறேன். பாருங்க என்னன்னு கேளுங்க. உங்க லைவ் தான் அழகா இருக்குது அப்படின்றாங்க. அப்படியா, தேங்க்யூ தேங்க்யூ செந்தில்குமார். என் வாழ்க்கையில் நடக்கிறத சொல்றோம், உங்களுக்கு சந்தோஷமா இருந்தா. மற்றவங்க லைவ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா அழகா இல்லையா? நமக்கு ரொம்ப அழகா இருக்கா. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஒரு அம்னீஷியா பேஷண்ட். சரி சரி. முபாரக் அண்ணா என்ன சொல்றாரு? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னை பெற்ற தாயே, சகலமும் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும். நீண்ட ஆயுள் கொடுத்து ஸ்ரீ நமோ நாராயணா காத்தருள வேண்டும். அன்பே சிவம் அப்படின்றாரு. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா, நன்றி. ஸ்ரீ நமோ நாராயணா சொன்னா பெருமாள். எனக்கு அது கோவிந்தா கோவிந்தா ரொம்ப பிடிக்கும். பின்னாடியே பாருங்க, தலைமா கோவிந்தா ஸ்கிரீன் தான் இருக்கு அந்த பெருமாள். வாட்ஸ்அப் என்ட்ரன்ஸ்ல கோவிந்தா, இங்கே கோவிந்தா, மேலே கோவிந்தா படம், செல்போன்ல டிஸ்பிளே கோவிந்தா, எல்லாம் சொல்லாங்க. அது கோவிந்தா வீடான்னு கேட்பாங்க. எங்கள் வீட்டை போகிற வரவங்கள வாசல்ல கேட்லேயே பெரிய கோவிந்தா. பரவாயில்ல சொல்லட்டும், நமக்கு பிடிச்ச கடவுளை நம்ம வணங்குறோம், அவ்வளவுதான். அது எப்பாரு கோவிந்தா கோவிந்தாமா பரவாயில்ல. அடுத்தவங்க கிண்டல் பண்ணுவாங்க, அடுத்தவங்க கேலி பண்ணுவாங்கிறதுக்காக வாழக்கூடாது. லைஃப் அது கிடையாது. நான் பேங்க் போன பணம் கட்ட ஒருத்தன் லோன் வாங்க வந்திருந்தான். அது பாட்டு போடுறேன், கோவிந்தா 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 ஏடுகுண்டரமணா வெங்கட்ரமணா கோவிந்தா. ஏமா நான் லோன் வாங்க வந்திருக்கேன், ஆரம்பத்திலே கோவிந்தாவா அப்படின்றான். லோனை ஒழுங்கா கட்டி விடுவப்பா, கவலைப்படாத அப்படின்னு. ஆஃப் பண்ணுமா செல்ல அப்படின்றான். தேவையா அவனுக்கு இதெல்லாம்? நல்லது தானே பாடுது. ஏன் செல்லு நான் வச்சிருக்கேன், அவனுக்கு என்ன வந்துச்சு சொல்லுப்பா நீயே. சமையல் வேலையில கவனமா இரு தங்கச்சி அப்படின்னு கார்த்தி அண்ணா, பாசமல்ல கார்த்தி அண்ணா. ஓகே அண்ணா, நானே சமைக்க போனா அது கரெக்டா முடிச்சுட்டு வரணும், அவங்க டிஸ்டர்பே பண்ணாம. பக்காவா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஆனா அவங்க ஏதாவது செஞ்சுட்டு இது பேலன்ஸ் அந்த 90% முடிச்சுட்டு 10% என்ன பார்த்துக்கோ நீ என்ன நம்பி பொறுப்பு விடுறாங்க. அந்த 10%ஆல மொத்தம் 90% ஸ்பாயில் பண்ணிடுவோம். அது நிறைய தடவை நடந்திருக்கு. இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், கவனமா இருக்கேன். தேங்க்யூ அண்ணா, நாளைக்கு பாக்குறேன். அப்படிதான் என் பையனும் பண்ணிட்டான், காயில் போயிடுச்சு அப்படின்றாரு செந்தில்குமார். சரி விடுங்க, போக போக ஒரு அடி பட்டாதானே வாழ்க்கையில திருந்த முடியும். அடி மேல அடி விழுந்தாதான் பொறுப்பு வரும். முபாரக் அண்ணா சொல்றாரு, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் அம்மா, நல்லது முன் வந்து நிற்கும் போது நம்ப மாட்டார்கள். தாயை தீயது வந்து நின்னால் பதறுவார்கள். இதுதான் கலியுகம். அன்பே சிவம் அப்படின்றாங்க. ஆமா ஆமா அண்ணா, கரெக்ட் தான். ஐ கோவிந்தா 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 ஹார்ட் கொடுக்குறாங்க செந்தில்குமார். சூப்பர் சூப்பர் அண்ணா, அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. தேங்க்யூ. ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா. என் செல்ல எடுத்து கால தூங்கி ஏற்றனே, ஏடு குண்டல் வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படி வருவாரு. தூக்கிக்குள்ள ஏற்றிடுவாரு. அலாரம் இல்லை இது. யாரோ ஃபோன் பண்ணோம் குழு விஷயமா, அக்கா பணம் தந்து வந்து வாங்கிக்கிங்க, நான் காசு கொடுத்துருக்கேன், கேட்டு பூட்டிருக்கேன் அப்படி ஃபோன் பண்ணுவாங்கல்ல. வெளில இருந்து காலிங் பெல்லு வாசல்ல வைக்கலங்க, வீட்டுக்குள்ள தான் வச்சிருக்கோம். அதெல்லாம் எடுத்தோடனே தூக்கி ஏற்றனே, ஏடு குண்டல் வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? பெருமாளை யாருக்குதான் பிடிக்காது? கோவிந்தாவை திருப்பதிக்கு போகணும், போய் ரொம்ப நாள் ஆச்சுல, 3 months கிட்ட ஆயிடுச்சு. மே மாசம் கண்டிப்பா போவோம். போயிட்டு அங்க நிறைய லைஃப் போடுறோம் பாருங்க. இன்னும் 4 days அங்கதான் தங்குவோம். நாங்க காட்டேஜ் புக் பண்ணி தங்குவோம். திருப்பதி பத்தி நம்ம சேனல்ல நிறைய போட்டிருக்கோம். ஏன் நேரடியாக அங்கிருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய பெருமாளுடைய இதெல்லாம் பாருங்க. தேவஸ்தானம் காட்டேஜ் தங்குவோம், நல்லா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸா. முபாரக் அண்ணா, கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா இவரும் காத்தருள வேண்டும். ஓம் நமோ நாராயணா அப்படின்றாரு. சூப்பர் சூப்பர். பரவாயில்ல, முருகனை பத்தி சிவனை பத்தி எல்லா சாமியை பத்தி நீங்க இவ்வளோ அழகா பேசுறது ரொம்ப கோவிந்தா. என்ன பிடிச்ச கோவிந்தா உனக்கு பிடிக்கும், எனக்கு ஒண்ணு பிடிக்காம. என் கோவிந்தா யாரோ பர்சனலா எனக்கு பிடிக்காது, திட்டுவேன். அவங்களே அம்மாவுக்கு பிடிக்காது. பெருமாளை போய் ஏதாவது சொல்லலாமா? உலகத்திலே 2-3 அராமத்து இருக்கு எங்க குழுல. அந்த இருக்கீங்க, அது வரும்போது பொங்கல் எனக்கு சொல்லுவோம், அக்கா என்னக்கா இப்ப கோவிந்தா முதல்ல டிஸ்பிளே மாத்துக்கா, இந்த பாட்டை மாத்துக்கா, என்னக்கா கோவிந்தா கோவிந்தான்னு அப்படிம்பாங்க. எனக்கு பிடிச்சத வச்சுக்க, சும்மா ரெடி அப்படிம்பேன்.
கரெக்ட் தானேப்பா? அக்கா செம்மையா பாடுறாங்களே அப்படின்றாங்க. தேங்க்யூ தேங்க்யூ செந்தில்குமார் குட்டி பசங்க சொல்றாங்க போல. உங்களுக்கு என்ன சாமி ரொம்ப பிடிக்கும்? எந்த கோவில் கடைசியா போயிட்டு வந்தீங்க? திருப்பதிக்கு யார் யாரெல்லாம் போயிட்டு வந்தீங்க? நாங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை போயிடுவோம். ஏன்னா இப்போ போய் 4 மந்த் கிட்ட ஆகுதுலமா, நவம்பர்ல போடுமா? மே மாதம் கன்ஃபார்மாக போயிடும். போயிட்டு 4 நாள் அதுக்கப்புறம் 4 நாள் அங்கேருந்து லைவ் போடும் பாருங்க. தேவஸ்தானத்தை திருப்பதி நேரில் பார்த்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். 7 மலையும் பார்க்கலாம். 7 மலையான தளபதி ஹரி வந்திருக்காரு. ஹாய் ஹாய் ஹரி, வாங்க வணக்கம். ஓ செந்தில்குமார் பசங்க திருப்பதிக்கு நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துட்டோம். ஒன் டைம் தான் போயிருக்கோம். சூப்பர் சூப்பர். நான் இதோட நிறைய தடவை போட்டோம். ஒரு 50-60 தடவை போயிட்டு 6 மந்த் ஒன்லி ஒரு 15 வருஷம் கண்டினியூவாக போகிறோம். போயிட்டு நல்லா இருக்கு. மைண்ட் ரிலாக்ஸ் நல்லா இருக்கு. எங்களுடைய தாத்தா பாட்டி வீடு மாதிரி. லீவுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டோம். திருப்பதி கிளம்பிடுவோம். சொந்தக்காரங்க போனால் அது சொல்ல சுத்தமாக எதுக்கு நம்ம காசு செலவு பண்ணிட்டு காண்டு வாதம் தேவையில்லை. இங்கே போட ஃப்ரீயாக இருக்கு. கார்த்தி என்ன முபாரக் என்ன சொல்றாரு பாரு. உலகத்திலேயே செல்வ செழிப்பான கடவுள்னா அது பெருமாள் தான். மகாலட்சுமியை மணந்தவர் அன்பே சிவம் அப்படின்னாரு. ஆமா, உலகத்திலேயே பணக்கார கடவுள்னாலே அவர் தானே செல்வ செழிப்பான. இல்லை மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அவர் மடியில் தலை வச்சு படுத்தா 7 மலையில் சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நான் 60 வயசு ஆயிடுச்சு. எப்படி இருக்கேன்? ஆக்டிவாக இருக்கல. காரணம் 7 மலை அனுப்புகிறோம். அவருடைய அன்பு ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு இருக்கு. அன்பே சிவம். எங்க குழுல எல்லாம் சொல்லுவாங்க, சனிக்கிழமை உண்டை கட்டி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னு. அப்படி இல்லை, பெருமாளுடைய பிரசாதம் சாப்பிட்டா ஆயுஷ் கூடும். கரெக்டாப்பா? சும்மா அக்கா பக்கத்துல இருக்கவங்க பத்தி பேசாதீங்க. குழுன்னு அவங்க குடும்பமும் எவ்வளவு மோசமா இருக்குது. அவங்க பெருமாள் போட்டோ வச்சுருந்தா கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க, விட்டுருங்க. இல்லை சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் அடுத்தவங்க சொல்றதுக்காக வாழக்கூடாது. வாழ்க்கை அது இல்லை. நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கு. நம்ம வாழ்வதற்கு தான் அந்த வாழ்க்கை. சில பேர் அவாய்ட் பண்ண முடியல. என்ன பண்ணுறது? சரி சரி போகணும். இதுவும் கடந்து போகும். கரெக்டா? கண்டிப்பா. திருப்பதி அவ்வளவு மலைக்கு நடுவுல மேல பெருமாள் இருக்காரு. அந்த பஸ் எல்லாம் போகும்போது அப்படியே ஒரு குட் ஃபீல் இருக்கும். அதுனா அந்த மூலிகை வாசனை, மலையில போன மூலிகை வாசனை அவ்வளவு நல்லா இருக்கும். அது நீட்னஸ். மலை மேல போயிட்டதுக்கு அப்புறம் அந்த பால் வாசனை வரும் பாருங்க. லட்டு செய்யற வாசனை வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த இது 15 வருஷம் நாங்க போயிருக்கோம். எங்க பொருள் எல்லாம் காட்டையில துணி எல்லாம் ட்ரெஸ் சோப் போட்டுட்டோம். எதுவும் கிடையாது. ரோடு கிளீனா நல்லா தண்ணி நிறைய வசதி இருக்கும். சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு 100 மீட்டர் 100 மீட்டர் ஒன்ஸ் இப்பதான் தெரியல இருக்கும். வெர்ரா இருக்கு, ஷேக்கா இருக்கு போல. 1 செகண்ட் அப்படியே இருங்க. வந்துட்டோம். எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வந்துடும். ஆனா இந்த காட்ட மாட்டேங்க இருக்கும். ஏன் யாருக்கும் இல்லையா? என் செல்ல நெட் இல்லை பிரியா. என் செல்ல நெட் இல்லை. ஷார்ட்ஸ்ல பார்த்தா அந்த லட்டு பன்னியில செய்யறாங்க. அது உண்மையா இல்லையா தெரியல. பன்னியோட கொழுப்புல செய்யறாங்க லட்டு. அதனால அது உண்மையா இல்லையான்னு தெரியல அப்படின்றாங்க. தெரியல. ஸ்மெல் பிடிக்கும் எங்களுக்கு. சாப்பிட்றதா போல எதுவும் வாங்கி திங்கல போல. பெருமாளை பார்க்க போறோம். ஏழுமலையான் 7 மலைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. திருப்பதி என்றால் மனதை தட்டி படிப்பது, தீய எண்ணங்களை அகற்றுவது, செல்வத்தை கொடுத்து அருள் பணிவது, அருள் பாலிப்பது. ஸ்ரீ வெங்கடேசா ஏழுமலையான் அன்பே சிவம் அப்படின்றாரு. முபாரக்கண்ணா போயிட்டு வந்தாலும் நல்லா இருக்கும். கையில பழத்தட்டு பட்டு நல்லா இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். எனக்கு வேற ரொம்ப சளி பிடிச்சிருக்கு தங்கச்சி. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படின்றாரு செந்தில்குமார். ஓகே, நாங்களும் லைவ் முடிக்க தான் போறோம். நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. ஷார்ட்ஸ்ல பார்த்தா அந்த லட்டு பன்னியில செய்யறாங்க. அது உண்மையா இல்லையான்னு தெரியல. எனக்கு தெரியல. நாங்க சாப்பிட்ற பொருள் லட்டு அச்சாலாம் பெருமாளை பார்க்க போறோம். அவ்வளவுதான். அது ஒரு டைம்ல ட்ரெண்ட் ஆச்சு நியூஸ்ல. அப்புறம் அவரே வந்து மன்னிப்பும் கேட்டாராம். யாரு அந்த கோவில வச்சு நடத்துறவங்க. இந்த மாதிரி லட்டு பன்னியில செய்யறத வெளியே பரப்பிட்டாங்க. ஆட்டு இறைச்சியா என்னது மாட்டு இறைச்சி ஏதோ ஒரு நான்வெஜ்ல செய்யற மாதிரி. சரி, அந்த டாபிக் நமக்கு வேண்டாம் இப்போதைக்கு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் எல்லா இடமும் சுத்திட்டேன் தாயே. இறைவனை நீண்ட நேரமும் பார்த்துட்டேன் தாயே. அது என் தங்கச்சிக்கும் என் குடும்பத்திற்கும் காட்ட வேண்டும். அன்பே சிவம் அப்படின்றாரு. எல்லாரும் சுத்திட்டாரா? எப்போ ஒரு இஸ்லாமிய பேர் திருப்பதி சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப சந்தோஷம். எல்லா நாட்களும் பார்த்துட்டேன். ஸ்ரீ நாமமும் நாராயணன் சிறிய நாமமும் நேற்று போற்றிருப்பாங்க தாயே. எம்பெருமானுக்கு அழகான முகம் திறந்திருக்கும் அப்படின்றாரு. பாசமுள்ள அம்மாவுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. பாசமுள்ள அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். பாசமுள்ள அம்மாவுக்கு அப்படின்னாரு.
தேங்க்யூ கார்த்தி அண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே, லைவ் முடிச்சுக்க போறோம். 8 மணி ஆயிடுச்சு. அம்மா சீரியல் பார்க்கணுமா? பாண்டியன் ஸ்டோர் பார்க்கணும். 8-7 ஆயிடுச்சு. பாதி எபிசோட் போயிட்டு இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ரொம்ப நன்றி. ஓகே, லைவ் முடிச்சுக்க போறோம். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். சரி அம்மா, தங்கச்சி டாட்டா அப்படின்றார் கார்த்தி அண்ணா. செந்தில்குமார், பாசமுள்ள அம்மாவுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்றாங்க. தேங்க்யூ அண்ணா. செந்தில்குமார் அண்ணா, நாளைக்கு சாயங்காலம் கோயில் போயிட்டு லைவ் போடுவோம், அப்ப சொல்லுங்க எல்லாரும். ஓகே. விஜய்குமார் எஸ் சொல்லுங்க. ஹலோ பம்மல் பிரியா, மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளா உங்க லைவ் வரல. நீங்க லைவ் போடுவீங்களா அல்லது என் போன் ப்ராப்ளமா தெரியல அப்படின்றாரு. அச்சோ, உங்க போன் நல்லா இருக்கு. உங்க போன் ப்ராப்ளமே இல்ல, நாங்க தான் லைவ் போடலாம். அது எங்க மேல தான் தவறு. விஜய்குமார், நாளைக்கு லைவ் போடலாம். நாளைக்கு அம்மாவுக்கு பர்த்டே, நாளைக்கு ஸ்பெஷல் லைவ் இருக்கு. ஓகேவா? பாண்டியன் ஸ்டோர் எங்க அம்மாவுக்கும் பாக்குவாங்க அக்கா. ஓ, செந்தில்குமார் பசங்க சுசில் சொல்றாங்க போல. எங்க அம்மாவும் பாண்டியன் ஸ்டோர் பாப்பாங்க. பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர் சரி அப்படி கண்டினியூ போவோம். நேற்றைய தினம் பெருமாளுக்கு சிறிய நாமம் போட்டு இருப்பாங்க. தங்கச்சி முகம் அழகாக தெரிஞ்சிருக்கும். மிச்ச நாட்கள் எல்லாம் நகையை போட்டு பெருமாளோட நாமத்தை பெருசா வச்சுக்கிட்டு சரியா தெரியாதுன்றாங்க. ஓ பரவாயில்ல அண்ணா, நீங்க இவ்வளோ நோட் பண்ணி பேசுறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். நாங்க கூட கவனிக்கவே இல்லை. நேற்று என்ன ஸ்பெஷல் அப்படி? நேற்று வியாழக்கிழமை தானே திருவோண நட்சத்திரம் வரும்போது பெருமாளோட நட்சத்திரம் திருவோணம். அன்னைக்கு மட்டும் சின்ன நாமம் போட்டுப்பாங்க, மற்ற நாள பெரிய நாமம் போட்டுப்பேன். அப்படி நகையிலே கல் வச்சு ஜொலிக்கிற மாதிரி சரி நாம போடும்போது பெருமாளோட 2 கண்ணு அழகா தெரியும். மூக்கு மட்டும் தர மாதிரி இப்படி நாமம் போட்டுருப்பாங்க. கரெக்டா? திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு பெருமாளை சேமிச்சா ரொம்ப நல்லது. பாரு, நம்பவே முடியல. மிராக்கிள், மெடிக்கல் மிராக்கிள். என் ஃப்ரெண்டு அங்கதான் இருக்கா. அம்மா எனக்கும் திருப்பதிக்கும் 50 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட் அம்மா அப்படின்றாரு. சூப்பர். அறநிலையத்துறையில யாராவது இருந்தாலும் கிட்ட பார்க்க முடியும். எங்களுக்கு யாரும் அப்படிலாம் இல்லப்பா. நாங்க ஃப்ரீ தரிசனம். ஏன் போய் சொல்லணும்? 300 டிக்கெட்லாம் போகவே மாட்டோம். தர்ம தரிசனம் தான் போவோம். மெதுவா சுத்தி மெதுவா பார்க்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. இங்க என்ன பண்ண போறோம்? அதான் அங்கே இருக்கலாம், வெட்டியா தானே இருக்கும். பரவாயில்ல, தர்ம தரிசனம் தான் போவோம். ஏன் போய் சொல்லணும் உங்கள்கிட்ட? நான் 500 டிக்கெட்ல போவோம், 1000 டிக்கெட் வசதி இருக்கு. அப்படிலாம் இல்லை. காசு கையில இருக்கும், 5000 கையில கொண்டு போவோம். எல்லாத்தையும் நம்ம அவ்வளவு சீக்கிரமா பார்த்துட்டா அதோட பலன் இருக்காது. கஷ்டப்பட்டு 7 மலையை கடந்து நம்ம பெருமாள் பாதத்துல போய் உட்காரோம். அந்த 7 மணி நேரம் ஆகலாம், 7 நிமிஷம்லாம் ஆகாது. அதான் ரொம்ப நேரம் ஆனாலுமே பெருமாள் பார்க்கணும். சில ஒரு நாள் ஃபுல்லா கூட கூண்டுல இருந்திருக்கோம். 5 மினிட்ஸ் இல்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூண்டுல போட்டு அடிச்சிடும். பரவாயில்ல. ஒரு தடவை 8 மணி நேரம் எங்களை கூண்டுல போட்டு அடிச்சுட்டாங்க. கூண்டுல ஒரு குடவுன் மாதிரி இருக்கும். தங்கச்சி 8 மணி ஆயிடுச்சு, பாண்டியன் ஸ்டோர் பார்க்கலன்னு கேக்குறாங்க செந்தில்குமார். அவங்க ஒய்ஃபும் பாக்குறாங்க, அக்காவும் பாருங்க, நாங்களும் பார்க்க போறோம். ஓகே, லைவ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ரிமைண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஏன்னா முக்கியமான சீன் இன்னைக்கு ராஜியோ அவனும் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாங்க. அரசி மாட்டிக்க போறல, அரசி கல்யாணம். யாரோ மாட்டிக்கிட்டா அது பார்க்கறது ஒரு சந்தோஷம் தானே? அப்படி இல்ல, ஃபேமிலியா சேர்ந்து எங்க மூவிக்கு போயிருப்பாங்க. அது ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா நேற்று போயிட்டு இருந்ததா, அதை பத்தி பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கு. அடுத்து என்ன வாழ்க்கையே ஒரு சுவாரஸ்யமானது தானே. நெக்ஸ்ட் என்னன்னு இன்ட்ரெஸ்ட்ல வாட் நெக்ஸ்ட்னு போறது நல்ல விஷயம் தான். ஓகே, லைவ் நாளை சந்திப்போம். பாய் பாய். பம்மல் பிரியா என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. விஜய் எம்எஸ்சி ஐடில ஒர்க் பண்றா. ஓகே, இந்த கேள்வியெல்லாம் மீண்டும் நாளை சந்திப்போம். விஜய்குமார் லைவ் முடிக்க போறோம். நாளைக்கு 6:30 to 7:30 லைவ்ல மீட் பண்ணலாம். ஓகே, டாடா பை பாய். வேற ஏதாவது மெசேஜ் வருதா? அனுப்பிட்டே இருக்காங்க. ஓகே, முபாரக் அண்ணா, கார்த்தி அண்ணா, செந்தில்குமார், விஜய்குமார் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அன்பே சிவம். டாடா பை பாய்.